இனிய நண்பர்களே, தமிழ் தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய இந்த சுவடியியல் துறையில் இன்றைக்கு இந்த மருத்துவ சுவடிகளை பதிப்பித்தல் பற்றிய சிந்தனைகளை முதல் அமர்விலும் அதில் இருக்கிற தமிழ் மரபுகளை அடுத்த அமர்விலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இனிய நண்பர்களே, சுமேரியர்கள் தங்களுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை, தங்களுடைய நூல்களை களிமண் ஏடுகளிலே ஆப்பு வடிவ எழுத்துக்களிலே எழுதினார்கள். எழுதி பெரிய பெரிய 2-3 அளவில் இருக்கக்கூடிய அந்த களிமண் தகடுகளை சுட்டார்கள், சுட்டு அடுக்கினார்கள். இப்போ உதாரணமாக அவர்கள் அந்த ஏடுகளை அடுக்கி அடுக்கி வைத்து கில்காமேஷ்னு ஒரு காப்பியம், அதுதான் உலகத்திலேயே முதல்ல ஆவணப்படுத்தப்பட்ட காப்பியம். அந்த கில்காமேஷ் காப்பியம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மைதானத்தில் தோண்டி எடுக்கிற போது ஏடுகளாக வந்தன. அப்போ சுடுமண்ணில் எழுதி ஏடுகளாக எழுதி அதை அப்படியே அடுக்கி வைத்திருக்கிற மரபு சுமேரிய மரபு. சுமர் இனத்தவர்கள், அந்த சுமேரியர்கள், அவர்களுடைய தலைவனாகிய அந்த கில்கமேஷ் காப்பியத்தில் வரக்கூடிய அந்த மன்னனுடைய தலைநகரத்துக்கு பெயரே ஊர். அதனால்தான் நம்மவர்கள் உலகத்திலே மிக தொன்மையான நாகரிகம் சுமேரியர்களுடைய நாகரிகம். கிரேக்கர்களை விட, ரோமானியர்களை விட தொன்மையானவர்கள் சுமேரியர்கள். ஏன்னா வரலாற்றில் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல கிரேக்கர்களை சொல்லுவாங்க, அப்புறம் ரோமானியர்களை சொல்லுவாங்க. இலக்கியமாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், சட்டமாக இருந்தாலும், இலக்கியத்திறனாய்வாக இருந்தாலும் அவங்க முதல்ல கிரேக்கர்கிட்ட தான் போவாங்க, அப்புறம் ரோமானியர்கள்ட்ட வருவாங்க. அதற்கு முன்னரே இருந்தவர்கள் சுமேரியர்கள். அந்த சுமேரியா, அந்த சுமேரியர்கள், இன்றைக்கெல்லாம் சுமேரிய தமிழ் என்றே புத்தகங்கள் வந்து விட்டன. சுமேரிய மொழிகள் கூடிய பெயர் சொற்கள், வினைச்சொற்கள், கட்டமைப்பை பற்றிய தமிழோடு ஒப்பிடுகிற நூல்கள் நிறைய வந்திருக்கின்றன. அப்போ தமிழர்கள் மிக தொன்மையானவர்கள். நாம் எப்படி இந்த ஓலைச்சுவடிகளை எழுதி வைத்து நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தோமோ அதுபோல சுமேரியர்கள் அந்த தகடுகளை எழுதி வந்து ஆவணப்படுத்தி இருந்தார்கள். அந்த கில்காமேஷ் காப்பியம் இருக்கிறதே இன்றைக்கும் உலகிலேயே முதல் எழுதப்பட்ட காப்பியம் என்று பொது அறிவு வினாவில் கேட்கப்படுவது அந்த கில்காமேஷ் காப்பியம்தான். அது கிட்டத்தட்ட அந்த விவிலியத்தில் வருகிற நோவா கதையை அடியொற்றி இருக்கும். கடலால் இந்த உலகம் அழிந்தது, அந்த கடல்கள் வந்தபோது கப்பல்கள் வந்து மூழ்கின, அந்த கில்காமேஷ் அந்த கப்பலில் வந்து இருந்தான், அவன் அந்த உயிரினங்களை எல்லாம் காப்பாற்றினான். அந்த சுமேரியர்களுடைய கில்காமேஷ் காப்பியத்திலிருந்து தான் இந்த விவிலிய கதையே எடுக்கப்பட்டது என்கிற வரலாறு நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக இந்த ஆவணப்படுத்துதல்ல இந்த மண் ஏடுகளை பற்றி பேசுகிறேன்னா, அவர்கள் தான் ஆவணங்களை முதல்ல இந்த மண் ஏடுகளை எழுதி வைத்து பழகியவர்கள். அதற்கு இணையாக எகிப்தியர்கள் பேப்பரஸ் என்கிற அந்த ஒரு பொருளை பயன்படுத்தி அதில் ஆவணப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் நண்பர்களே. சீனர்கள் இந்த மூங்கில் புத்தை என்கிற ஒரு ஏடுகளில் அதை எழுதினார்கள். நாம் இப்போ கூட அந்த சீனர்கள் தான் அந்த தாளை தொடக்க நிலையில் மூங்கில் வந்து பயன்படுத்தினால இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம ஊரில் கரும்பு சக்கை, இந்த மூங்கில் அல்லது இந்த யூகல்பிட்டஸ் மரம், அந்த அதிலேருந்து தான் எடுத்து தான் இன்றைக்கு தாள்கள் செய்கிறார்கள். இந்த டிஎன்பிஎல் கம்பெனி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த தாள் செய்கிற தொழிற்சாலைகளில் இந்த பொருள்களை பயன்படுத்தி தாள்களை உருவாக்குகிறார்கள். அந்த பேப்பரஸ் என்கிற அதை கூட நம்ம மாசு விக்டர்னு ஒரு அறிஞர் சொல்வார், பைம்புல் அப்படின்றது தான் பசும்புல் இருந்துச்சு, அதில் தான் பைபிள்னு வந்துச்சு, பேப்பரஸ் அதில் தான் வந்துச்சு, அந்த புல், அந்த நாணல் புல் இதிலேருந்து தான் அவங்க தயாரித்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைப்பார் நண்பர்களே. அந்த வகையில் வந்து இந்த பனை ஓலையில் எழுதுவது என்பதே பர்மா, இலங்கை, இந்தியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முறையாக வரலாற்றில் பார்க்கிறோம். அதே போல் பாறை ஓவியங்கள், எப்படி பிரான்ஸில் அதிகமான பாறை ஓவியங்கள் இருக்கின்றனமோ அதுபோல் தமிழ்நாட்டிலையும் நிறைய பாறை ஓவியங்கள். நீங்கள் பவுந்துரைன்னு நம்ம தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் தமிழகத்தில் பாறை ஓவியங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கார். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மனிதன் வரைந்திருக்கிற இந்த ஓவியங்கள் கருத்துக்களை புலப்படுத்துவதற்கு ஓவியங்களாக பாறைகளில் ஆதிகால மனிதன், இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கு முன்னைய நிலையில்
இருந்த மனிதன் வந்து தங்களுடைய கருத்துக்களை புலப்படுத்தினான் என்று இந்த ஆவணப்படுத்துதல்ல இந்த தன்மைகளை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. சரி, அப்போ இந்த சுவடி என்பதே இந்த மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பொருளில் தான் மனிதனால் எழுதப்பட்டது அல்லது மேனுஸ்கிரிப்ட் என்று அது வந்து எதில் இருந்தாலும் கையால் எழுதப்பட்டது, எழுத்தாணியால் எழுதப்பட்டது, அல்லது களிமண்ணில் எழுதி அந்த தகடுகளாக்கி அதை வந்து சுட்டு ஆவணப்படுத்துவது, இப்படி இந்த சுவடியியல்ல மனிதன் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த வரலாறு நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. மாணவர்கள் ஒரு கருத்தை நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிய நாடுகளிலேயே முதல் அச்சில் நூல் வந்தது தமிழ் மொழியில் தான். இன்றைக்கு இந்திய நாடுடைய தேசிய மொழி இந்தி என்கிறார்கள். 1550களில் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் இங்கு வந்தபோது இந்தி மொழி என்றால் என்னவென்றே தெரியாது. சமஸ்கிருதம் எழுதா கிளவியாக இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பகுதியில் கிரந்தம்ங்கிற ஒரு வழிவடிவம், ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு லிபி, சான்ஸ்கிரிட்டில் லிபியுமா ஸ்கிரிப்டுங்கிறோம், தமிழில் வரிவடிவோங்கிறோம். அந்த கிரந்த லிபி என்பது இருக்கிறதே, தமிழ்நாட்டில் இருந்த சிவாச்சாரியர்கள் என்கிற பிரிவினர்கள் தமிழ் வழியாக சமஸ்கிருதத்தை படிப்பதற்காக தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட ஒரு எழுத்து வரி வடிவம். இந்த ஜ ஷ, இந்த க்ஷ, இந்த ஹ, இந்த நம்ம எழுதுறோமே, அது வந்து தேவநாகரி கிடையாது, இந்தியில் கிடையாது. அந்த எழுத்துக்களுக்கும் இந்திக்கும் தொடர்பு இல்லை. அந்த எழுத்துக்களுக்கும் வடநாட்டுக்கும் தொடர்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற சைவ வெள்ளாளர்களை உட்பிரிவாக இருக்கிற சிவாச்சாரியர்கள் என்கிற ஒரு பிரிவினர் தாங்கள் இந்த சமஸ்கிருதத்தை படிப்பதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு எழுத்து வடிவறிவு முறை. அதை தான் பிறகு இஸ்லாமியர்களும் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டார்கள். ஜமால் அப்படின்னா அந்த ஜா உச்சரிப்புக்கு அதை எடுத்துக்குவோம். இங்க கஜம், இங்க அந்த ஜாமீன், இந்த சொற்கள். அப்போ இந்த வரிவடிவ முறையை பொறுத்தவரை கிரந்த வரிவடிவ முறை என்பது தென்னாட்டவர்களால் உருவாக்கி கொண்ட எழுத்து முறைதான். ஆனாலும் அதை நம்ம தமிழ் எழுத முடியாது, எழுதக்கூடாது. மொழி அழிந்து போயிடும். நீங்கள் 8 எழுத்துக்கள் தான் இருக்கின்றன. அந்த 8 வடிவத்தில் நீங்கள் 12 எழுத்து போட்டிங்கன்னா 70 எழுத்துக்களுக்கு மேலே போயிடும். ஒரு மொழி அழிந்து போய்விடும். எந்த ஒரு நிலையிலையும் அந்த வட சொற்களை தமிழ் எழுத்துக்களில் தான் எழுத. வட சொற்களுக்கு வட எழுத்து ஒரீகி அப்படின்பார் தொல்காப்பியர். வட எழுத்துக்களை நீக்கி சிதைந்தன வரினும் இயைந்தன வரையாரும்பார். அப்படின்னா என்னன்னா வந்து ஜோசப்புங்கிறத யோசேப்பு ஓசேப்புன்னு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. அதுதான் சிதைந்தன வரினும் இயைந்தன வரையார். விபீஷணனை வீடன் கூட எழுதிக்கலாம், பிழை இல்லை. மொழிபெயர்ப்பது ரொம்ப நல்லது. மொழிபெயர்க்க முடியாட்டி ஒளிபெயர்த்துக் கொள்வது. தமிழ் நீர்மைக்கேற்ப, தமிழ் மரபுக்கேற்ப சொற்களை ஆக்கி கொண்டு சுவடிகளில் இருந்து நாம் வந்து அச்சிட வேண்டும். ரொம்ப அடிப்படையானது. அப்போ சுவடியாக்கத்தில் வேற்றுமொழி வரிவடிவத்தை நாம் எந்த நிலையிலும் அனுமதித்தல் கூடாது. அதில் தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது நண்பர்கள். அப்போ நான் கொஞ்சம் முன்னால் தமிழில் முத நூல்கள் அச்சிடப்பட்டனங்கிற கருத்தை சொன்னேன். ரெவரண்ட் ஃபாதர் ஹென்ரிகஸ் அப்படிங்கிற ஒரு யூதர், அவர் வந்து அந்த காலகட்டத்தில் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் அல்லது தொடர்பு மொழியாக இருந்த போர்ச்சுகீசிய மொழி. அப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து உலகம் முழுவதும் வணிகம் செய்தார்கள், கடல் வழியை கண்டுபிடித்தார்கள். அவர்களுடைய தலைநகரிய லிஸ்பன், அங்கே ஒரு அச்சகத்தை நிறுவி அந்த அச்சகத்தில் எழுத்துக்கள் வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் கூட்டிகிட்டு போய் தமிழில் அந்த எழுத்துக்களை உருவாக்கி தமிழ் எழுத்துக்களில் அந்த நூல்களை வெளியிட்டார். 1551 முத தமிழ் நூல் அச்சிடப்பட்ட போது கார்த்தில்லாங்கிற பேரால் ரோமானிய எழுத்துக்கள் அச்சிடப்பட்டது. இப்போ எப்படி நம்ம ரோமானிய எழுத்து அப்படின்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்காரங்க எழுத்து கிடையாது. ரோமானியர்கள்ட்ட கடன் வாங்கி கொண்டார்கள் அந்த எழுத்து அவர்கள். இந்தியும் அப்படிதான், தேவநாகரி எழுத்து தான் இந்தியில் பயன்படுத்துகிறார்கள். அந்த கார்த்திலால பார்த்தீங்கன்னா வானமும் பூமியும் படைத்த VANAMUM வானமும் PADAI படைத்த THAN ஆங்கிலத்தில் எழுதுகிற மாதிரி அன்றைக்கு இருந்த அந்த போர்ச்சுகீசிய வடிவத்தில், அந்த ரோமானிய வடிவத்தில் அவர்கள் மேலே வந்து சிவப்பு எழுத்தில் தமிழ்லையும் கீழே வந்து போர்ச்சுகீசிய மொழியிலையும் அப்புறம் அதுக்கு கீழே வந்து அந்த விளக்கத்தையும் அவர்கள் வந்து எழுதி தமிழை படித்தார்கள் தமிழ் வழியில். அப்புறம் வணக்கம்னு ஒரு நூல், கிறிஸ்தியானி வணக்கம்னு ஒரு புத்தகத்தை அவர்கள் வேதத்தை கற்பிப்பதற்காக அச்சிட்டார்கள் 1750களில். அப்புறம் அடியாள் வரலாறுன்னு கிட்டத்தட்ட 800 பக்கம் ஒரு தமிழ் நூல். அப்போ அவங்க வந்து கோவாவில் ஒரு அச்சகம், அம்பலக்காடுன்னு கேரளாவில், புன்னைக்காயல், இந்த 3 இடங்களில் ஏன் கொங்கணியில் அவர்கள் அச்சிடவில்லை?
ஏன் கன்னடத்தில் அவங்க அச்சிடவில்லை, ஏன் வந்து மலையாளத்தில் அச்சிடவில்லை என்றால் நண்பர்களே, அந்த எழுத்துக்கள் எல்லாம் அப்பொழுது மக்களிடம் புழக்கத்தில் இல்லை. பெருவழக்காக இலக்கியங்கள் இல்லை, பெருவழக்கான மக்கள் பயன்படுத்துகிற மொழியாக சமஸ்கிருதமும் இல்லை, இந்தி மொழி பிறக்கவே இல்லை. 1860க்கு பிறகுதான் அது பிறந்தது. 1918 தான் முத இலக்கணமே வந்தது. நண்பர்கள் நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1916-18க்கு முன்னால் இந்தியில் இலக்கணம்னே ஒன்று கிடையாது. இலக்கணமே இல்லாத மொழிக்கு எப்படி இலக்கியம் இருந்திருக்க முடியும்? நம்ம வந்து கிமு 5000 தொல்காப்பியத்தை பேசுகிறோம், இலக்கிய கோட்பாடுகளை பேசுகிறோம். ஒலியியல் கோட்பாடு, ஒலியனியல் கோட்பாடு நேற்று தொல்காப்பியத்தை பற்றி நான் சுட்டி காட்டினேன். அப்போ வளமையான செவியல் இலக்கியம் நமக்கு 5000 ஆண்டுகளாக இங்க இருந்திருக்குது. அதுக்கு முன்னால வாய்மொழி இலக்கியங்கள் இருந்தன. அப்போ ஒரு இனம் வந்து தொன்மையான பண்பாட்டுக்கும் தொன்மையான மருத்துவத்துக்கும் தொன்மையான நாகரிகத்துக்கும் உரியதாக இருக்கிற போது அந்த மொழியில் இந்த மாதிரியான இலக்கியங்கள், அதனால தான் நம்ம சுமேரியர்களோடு ஒப்பிடுறோம். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெங்காலி மொழியோடையோ ஒரு பஞ்சாபி மொழியோடையோ அல்லது இந்திய நாட்டில் நம்ம சமகாலத்தில் பேசப்படுகிற மொழியோடைய ஏன் தமிழை நம்மால் ஒப்பிட முடியவில்லை என்றால் நண்பர்களே, அதிகபட்சம் 150, 200, 300க்கு மேற்பட்ட ஆண்டுகளில் அவர்கள்ட்ட இலக்கிய வளமோ இலக்கண வளமோ இருக்கிறது இல்லை. இங்கிட்டு கேட்டால் பால வியாகரணமும் அப்படின்னு சொல்லி வந்து வியாகரணம் சொல்லிலக்கணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். ஆந்திரா சப்த சிந்தாமணி அப்படின்னு ஒலியை பற்றிய எழுத்துக்கள் படிப்புகள் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. இங்கே லீலா திலகம்னு சொல்லி மலையாளத்தில் அந்த லீலா திலகம் முழுமையும் தமிழ் எழுத்து வரி வடிவத்தில் தமிழ் ஸ்கிரிப்ட், முதல் இலக்கணம் இன் மலையாளம் எழுதப்பட்டிருப்பது தமிழ் ஸ்கிரிப்டில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரொம்ப பிற்காலத்தில் நீங்கள் இந்த திராவிட மொழிகளில் ரொம்ப பிற்காலத்தில் பிரிந்து போன மொழி மலையாள மொழி. அதற்கு கொஞ்சம் முன்னால் இதை பிரிந்த தொடக்கத்தில் பிரிந்தது பிராகுய். பிராகுய்ங்கிறது இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் பேசப்படுகிற மொழி. ஆப்கானிஸ்தானில் டிராவிடியன் ஃபேமிலி சார்ந்த ஒரு மொழி இருக்கிறது. அங்கே 50 லட்சம் பேர் வாழ்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அந்த பிராகுய் மொழியில் நம்ம செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் திருக்குறள் மொழிபெயர்த்து இருக்கிறது. அந்த மொழியில் வந்து தமிழுக்கும் அதற்கான உறவை பற்றி இங்கு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு இனக்குழு, ஒரு இனக்கூறு, அந்த இனக்கூறு பேசிய மொழியினுடைய குடும்பம். அதனால தான் இதை லாங்குவேஜ் ஃபேமிலிங்கிறோம், லாங்குவேஜ் ஜீன்ங்கிறோம், லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இந்த தமிழில் எழுவாய் செயற்படு பொருள் பயனில்லைன்னா அந்த கட்டமைப்பு அப்படியே இருக்கும். இப்போ முன்னிலை பெயர்களுக்கு நீ, நீங்கள், நீர், நீவிர், நான், யான், யாங்கள், யாவர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அவன், அவள், அவர், அது, வினா பெயர்கள், எண்ணு பெயர்கள் 1, 2, 3, 4, 5. இந்த மாதிரி அடிப்படை கட்டுமானங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் கன்னடத்தில் மட்டுமில்ல, நேவாரிலையும் கூட ஒன்றா இருக்கும். நேவாரிங்கிறது ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் ஸ்பீக்கிங்னு இது நேபாள். அங்கே 60-70 மொழி இருக்குது நேபாளில். அப்போது இந்த பிராகுய் மொழி ஒரு தமிழ் மொழி குடும்பத்தை சார்ந்து இருக்கிற ஒரு மொழி. இதெல்லாம் இந்த ஐரோப்பியர்கள் வந்து பார்த்துக்கிட்டு, ஜோன்சன் ஒருத்தர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம்னு சொன்னப்போ, நத்தானியல் கிண்டர்ஸ்லின் ஒருத்தர் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து கல்கத்தாவில் வந்து ஜட்ஜாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட வர்ற மக்கள் வந்து பெங்காலிய நாட்டு மக்கள், அங்கே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய படித்தவர்கள் சமஸ்கிருதம் பேசுபவர்கள், அதற்காக சமஸ்கிருதத்துலேருந்து பிறந்ததுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, இங்கே ஒரு மொழி இருக்குது, இந்த மொழியில் இதையெல்லாம் இருக்கின்றன சொல்லி நண்பர்களே, மேக்ஸ் முல்லர் என்கிற சமஸ்கிருதத்தை நுட்பமாக ஆய்ந்த அறிஞர் 1850களில் ஆய்வு செய்வதற்கு முன்னாலே தமிழில் ஆண்டர்சன் என்கிற ஒரு ஐரோப்பியர் இங்கிருந்து தமிழ் இலக்கணங்களை எடுத்துக்கிட்டு போய் தமிழ் பள்ளி வைத்து இந்தியாவுக்கு வருகிற அங்கேருந்து வருகிற ஐரோப்பிய அதிகாரிகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னாலே தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில், வட சென்னையில் கிணத்துல வந்து திருவள்ளுவருடைய சிற்பத்தை படித்து அவருடைய குரட்பாக்களை பெருமைகளை எழுதி திருவள்ளுவருக்கு பொற்காசுகளை வெளியிட்டு திருக்குறளை அச்சிட்டு, அதெல்லாம் விட சென்னையில் இன்றைக்கி சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கிறதே, அங்கே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ் என்கிற ஒரு கல்லூரி, அன்றைக்கு இருந்த அதிகாரிகளை தலைமையில் நின்று நிறுவி, பின்னாலே மெக்கன்சி என்பவர் லட்சக்கணக்கான சோடிகளை தொகுத்து கொடுத்தாரு. அந்த பள்ளி, அந்த கல்லூரி சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ், அங்கிருந்த எல்லீசர், அந்த எல்லீஸ் தான் வந்து முத திருக்குறள் அச்சிட்டவர். அவருக்கு முன்னாலே 1794 நெத்தானியல் கிண்டர்ஸ்லி என்பவர் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சர் லண்டனில் போய் பிரிண்ட் போடுறார். அந்த ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சருங்கிற அந்த நூலில் தான் வந்து திருக்குறள், நம்ம நேற்று படித்த வாக்குண்டான், நீதி நூல்கள்,
நாலடியார் அங்கங்க பொறுக்கி எது தமிழில் சிறந்த இலக்கியங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அச்சிட்டு ஐரோப்பியர்களுக்கு கொடுத்து, இப்படி ஒரு மொழி தென்னாட்டில் இருக்கிறது, இந்த தென்னாட்டு மொழியில இவ்வளவு மெய்யியல் இருக்கிறது, இவ்வளவு மருத்துவம் இருக்கிறது, இது மிகச்சிறந்த இலக்கியம் இருக்கிறது என்பதை ஐரோப்பியர்களுக்கு அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தினார் நண்பர்களே. நான் ஏன் இந்த அச்சு வரலாறு பேசுகிற போது கிண்டர்ஸ்லி உங்களுக்கு அதிகமாக குறிப்பிடுகிறேன்னா, அன்றைக்கு தமிழுக்கு முகவரியாக தமிழனுடைய பெருமையை கொண்டு போய் சேர்த்தவர் கிண்டர்ஸ்லி. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஏசியாட்டிக் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். அங்கே ஜேர்னல் ஆஃப் ஆசியாட்டிக் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டாங்க. அதில் இவர்கள் கட்டுரைகள் எழுதினார்கள். அந்த கட்டுரைகளில் தான் இவர் தமிழின் பெருமைகளை எல்லாம் எழுதினார் நண்பர்களே. இந்த காலகட்டத்தில் நீங்க ஒன்று நுட்பமாக கவனிக்கணும். அந்த தாள்கள் கிடைக்காத காரணத்தினாலே சில நேரங்களில் அச்சிடப்பட்ட நூல்களை கூட ஓலைச்சுவடியில் எழுதினார்கள். நான் உங்களுக்கு சான்றா சொல்லணும்னா தொன்னூல் விளக்கம்னு ஒரு நூல் 1831 வேதவெளி முதலியார் தொன்னூல் விளக்கம்னு ஒரு நூலை அச்சு போடுறாரு. நீங்க அதுக்கு பிறகுதான் 1836 தான் மெக்காலே ஒரு சட்டம் கொண்டு விட்டோம்லாம் எல்லாரும் பத்திரிகை நீங்க நடத்தலாம், எல்லாரும் புத்தகம் அச்சடிக்கலான்னு. அதுக்கு முன்னால ஐரோப்பியர்கள் விரும்பிய புத்தகங்களை ஐரோப்பியர்களை விரும்பியவர்கள் மட்டும்தான் புத்தகங்களை அச்சிட முடியும். 1835க்கு முன்னாலே நண்பர்களே. நீங்கள் தமிழில் தொல்காப்பியம், சைவ இலக்கியங்கள், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் இவையெல்லாம் எப்போது மலமளவென அச்சில் வந்தன என்றால் 1835 அச்சக சட்டம் வந்த பிறகு. அதற்கு முன்னால் அச்சு போடுகிற உரிமை யாருக்கெல்லாம் ஐரோப்பியர்கள் மட்டும் இருந்து, அந்த ஐரோப்பியரில் திருக்குறள் அச்சிட்டவர் எல்லிஸ். அவர் வந்து நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜில் ஒரு 10 தமிழாசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குற முறையை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால் நெல் அரிசியும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். தம்பி, உனக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குப்பா, உனக்கு சேலரின்னு ஒன்று இருக்குப்பா, இது ஐரோப்பிய முறை கல்வி நிறுவனம் என்பதை தமிழர்களுக்கு தமிழாசிரியர்களுக்கு முத அறிமுகப்படுத்தியவர் எல்லிஸ். அதுக்கு முன்னால் கிண்டர்ஸ்லி தமிழ் இலக்கியத்தை வந்து அச்சு போட்டவர். அதற்கு முன்னாலே நண்பர்களை தனித்தனியாக பலர் செய்தார்கள். அதில் ஒருத்தர் சீகன்பால்கு. தமிழ் இலக்கணத்தை கொண்டு போய் ஜெர்மனில் ஹாலே லைப்ரரியில் நீங்கள் அந்த சுவடிகள் படிக்கிறப்ப அந்த சீகன்பால்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட சுவடிகளை கொண்டு சென்று ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஹாலையில் இருக்கிற அந்த நூலகத்தில் வச்சிருக்கார். இப்பவும் பாதுகாப்பாக அங்கே இருக்கின்றன, தமிழர்கள் பாதுகாத்ததை விட. ஏன்னா நீங்கள் உன்னை கவனிச்சுக்கணும், இது சுவடியியல் வகுப்பு. ஒரு சுவடி அதிகபட்சம் 400 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். இப்போ நமக்கு கிடைக்கிற பெரும்பான்மையான சுவடிகள் 1611க்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிற கம்பராமாயணம் 1611 முத போட்டதான்னு சொல்லி பேராசிரியர் பரமசிவன் தன்னுடைய சுவடி ஆராய்ச்சி பதிப்பு முறை நூலில் குறிப்பிடுகிறார். அப்போது இந்த சுவடிகள் என்பவை நீண்ட நாள் வந்து தாங்காத ஒரு நிலையில் இருந்தன. இப்போ இது அச்சேறுகிறது என்கிற போது எப்படி அவர்கள் அச்சேற்றினார்கள்? நீங்கள் இந்த சுவடியில் இருக்கிற போது இப்போ வணக்கம்னு எழுதுனா சுவடியில் புள்ளி வச்சா ஓட்ட விழுந்துரும்னு புள்ளியில் வைக்க மாட்டான். இப்போ வணக்காக்கா மேன் இருக்கும். இப்போ வணக்காக்கா மேன் இருந்தால் அதை எப்படி படிக்கணும்? வணக்கம்னு படிக்கணும். அந்த காலத்தில் சுவடியில் படிக்கிறது அவ்வளவு எளிதான செயல் இல்லை. சரி, சுவடியில் தான் ஓட்ட விழுந்துருன்னு இக்கு வச்சா புள்ளி வைக்காமல் இருந்தான்னா அவங்க கிறிஸ்டியானி வணக்கம்னு போட்டு அச்சு போட்டுற போவோம், வணக்காக்கா மேன் தான் அச்சு போட்டிருக்காங்க. ஓ, இது இப்படி தான் எழுதணும் போல் இருக்கு. உச்சரிக்கும் போது வணக்கம்னு உச்சரிக்கணும், எழுதும்போது வணக்காக்கா மேனு எழுதணும் போகிறதுக்குன்னு சொல்லி அவங்க நூல்களில் பூரா நீங்கள் அடியார் எல்லாரும் அப்படி தான். அந்த 700 பக்கமும் ஒரு எழுத்துல கூட புள்ளி இருக்காது. அது எப்படி புள்ளி இல்லாமல் இவர்கள் அச்சு போட்டிருக்கிறார்கள்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் நண்பர்களே தமிழ் அச்சு வரலாறு. இப்போ நாம் வந்து இன்றைக்கு நூல்கள் வந்து நல்ல வசதியாக கிடைக்கிற காலத்தில் அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து இயங்கலை ஆன்லைனில் நமக்கு எல்லாத்தையும் படிக்கிற காலத்தில் வாழ்கிறோம். அதனால் நமக்கு எல்லாம் எளிதாக தெரிகின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எப்படி அச்சு போடுவது, சுவடியிலிருந்து எப்படி பதிப்பதிப்பது என்பது கூட அவர்களுக்கு தெரியாத காலமாக இருந்தது. அப்போ 1771, 1571, 1572 காலங்களில் தான் அந்த ஹென்ரிகேஸுங்கிற ஒரு யூதர் அவர் வந்து ஏன் போர்ச்சுகீசிய மொழியில் அதெல்லாம் எழுதினாருன்னா, அப்போ உலக தொடர்பு மொழியாக போர்ச்சுகீசியம் இருந்தது. பிறகு ஆந்தம் பிரயன்ஸா அவரும் அந்த போர்ச்சுகீசியத்தில் எழுதினார் 1670களெல்லாம். நீங்கள் 1700களில் தான் லத்தீன் தொடர்பு மொழியாக. அப்போல்லாம் இங்கே இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், உலக தொடர்புனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆங்கிலம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சீகன்பால்கோ வீரமாமுனிவருக்கோ
இங்கிலீஷ்னு ஒரு மொழி இருந்ததே தெரியாது. ராபர்ட் கிளைவ் வந்த பிறகு 1750க்கு பிறகு ஃபெப்ரிஷியஸ் அகராதி தந்த பிறகு, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன கிண்டர்ஸ்லி வந்த பிறகு ஆங்கில முன்னுரைகளோடு ஆங்கில மொழிபெயர்ப்புகளோடு தமிழ் இலக்கியங்கள் அச்சேறின. அப்போதும் தமிழில் இருக்கிற எல்லா பக்தி இலக்கியங்களும் எல்லா இலக்கியங்களும் அச்சேறுகிற வாய்ப்பு இல்லை, பெரும்பாலும் இலக்கணங்களை, ஏன்னா அவர்கள் படிப்பதற்காக அதை அச்சு போட்டார்கள். அப்போ இந்த அச்சு பதிப்பு வரலாறு அல்லது சுவடியியல் வரலாறு என்று நாம் பார்க்கிற போது இந்த தன்மைகளை நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படித்தான் அந்த 1550 காலங்கள்லேருந்து அந்த காலகட்டத்தில் ரஷ்ய மொழி அச்சேரவில்லை, இந்தியாவில் இருந்த எந்த மொழியும் அச்சேரவில்லை, ஆசியாவிலேயே எந்த மொழியும். ஃபர்ஸ்ட் பிரிண்டட் தமிழ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரைய சேவியர் தனிநாயகம் ஒரு பாதிரியார் எழுதுறாரு. தமிழ் கல்ச்சர்னு ஒரு பத்திரிகை நண்பர்களே அந்த காலத்தில் இப்போ ஒரு பெரிய தொகுதியாக உலகத்தல அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறது, அதில் வந்திருக்கிறது. அந்த கட்டுரையில் அவர் எழுதுறார், எந்தெந்த மொழியில் இன்னும் ஐரோப்பாவிலேயே பல மொழிகள் அப்போ நூல்கள் அச்சிடப்படாத காலத்திலேயே தமிழ் அச்சிடப்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன், அன்றைக்கு கொங்கணி கோவாவில் பேசப்பட்டாலும் அதற்கு எழுத்து வடிவம் இல்லை, கன்னடம் பேசப்பட்டாலும் எழுத்து மொழி இல்லை, மலையாளம் பேசப்பட்டாலும் எழுத்து மொழி இல்லை, சமஸ்கிருதம் எழுதப்படாத மொழி, எழுதா கிளவி என்றே பெயரோடு இருந்தது. ஆகையினாலே தான் அவர்கள் இந்திய நாட்டின் முகமாக தமிழை பார்த்தார்கள் ஐரோப்பியர்கள். அவர்கள் பெயர் தமிழ் மொழிக்கு வைத்தது மலபார்னு வச்சாங்க, ஏன்னா அவங்களுடைய தலைமையாக மலபாரில் இருந்துச்சு. அப்போ தமிழர்களுடைய பரவல் கோவா வரை மிகுதியாக இருந்துச்சு. இந்த மாநில எல்லை மொழிவாரி மாநிலம் வந்த பிறகு தான் தமிழன் சுருங்கி போனானே தவிர, நீங்கள் பிரிட்டிஷ் காலத்திலேயே இங்கேருந்து பர்மாவுக்கு இயல்பாக போகிறதும் அப்போ விசாவும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது. இலங்கைக்கு போகிறது இயல்பாக, இங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு செல்வது, லெதேக்கு போகிறது, தாய்லாந்துக்கு போகிறது. நம்ம ஊர் நாட்டுக்கூட செட்டியாரெலாம் நிறைய அங்கே வியாபாரம் பண்ணாங்க. அங்கேருந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு இவர்கள் நன்கொடை கொடுத்து அவங்கள பாராட்டி போராடுங்கன்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் ஆற்றிய உரைகள் இன்றைக்கு புத்தகங்களாக இருக்கின்றன. யார் லெதேல இருந்தாங்க, யார் தாய்லாந்தில் இருந்தாங்க, அவர் ஆதரிச்சாங்க, ஜப்பானுக்கு போகிற வழியில் யார் யார் அவரை காப்பாற்றினாங்க, இதெல்லாம் வரலாறுகள் நண்பர்களே. இந்த வரலாற்று பின்னணியோடு நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நேரடியாக வெறும் அச்சு வரலாறு, நேரடியாக சுவடியில் இருந்து அச்சுக்கு வருவது பதிப்பு அப்படின்னா இவை இந்த சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றது தமிழ், சுவடியில் இருந்து அச்சேறிய போது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும். இந்தியாவிலேயே கேட்லாக் ஆஃப் பிரிண்டட் தமிழ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி 1840 போட்டது தமிழுக்கு மட்டும்தான். கேட்லாக் ஆஃப் பிரிண்டட் ஹிந்தி புக், கேட்லாக் ஆஃப் பிரிண்டட் சான்ஸ்கிரிட் புக், கேட்லாக் ஆஃப் பிரிண்டட் கன்னடா புக் அப்படின்னு ஒரு பெரிய தொகுதி வெளியிடப்படலை. இன்றைக்கும் பிரிட்டிஷ் நூலகத்தில் நீங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நூலகத்தில் அந்த பெரிய ஆவணங்கள் இருக்கின்றன. அந்த ஆவணங்களில் ரொம்ப நுட்பமாக இதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் பார்க்கலாம். புத்தகமாகவும் போட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட சுவரிகள் பிரிட்டிஷ் லைப்ரரியில் மட்டும் இருக்கின்றன. மருத்துவ சுவடிகள் மட்டுமில்லை, கந்தபுராணம், பெரிய புராணம் மாதிரி சைவ நூல்கள் மட்டுமில்லை, ராமாயணம், பாகவதம் போன்ற வைணவ நூல்கள் மட்டுமில்லை, சமண நூல்கள் மட்டுமில்லை, இலக்கணம், எல்லா நூல்களுமே சுவடிகளாக தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. பல நேரங்களில் அவர்களுக்கு அதை எங்கே வைக்கிறதுன்னு கூட தெரியாது. நான் ஒரு முறை நேஷனல் லைப்ரரி கல்கத்தாவுக்கு போயிருந்தேன். நம்ம நிறுவனம் இருக்கிற இடத்த விட இன்னும் பெருசாக, இதை விட பல 100 அலுவலர்களோடு இருக்கிற இது அங்கே தமிழ் மலபார் டிக்ஷனரின்னு ஒரு டிக்ஷனரி இருந்துச்சு. அதை மலையாள பிரிவில் வச்சுருந்தாங்க. என்னோட தமிழ் மலபார் டிக்ஷனரின்னு போட்டிருக்கேன், மலையாள பிரிவில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே தமிழ் எழுதுகிற போது இங்கிலீஷும் தமிழுமா இருக்கிற அகராதின்னு எழுதியிருக்கிறாங்க. முதல்ல இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அப்புறம் தமிழ் லெட்டர்ஸ். அவனுக்கு புரியறதுக்கு தமிழ் மலபார் டிக்ஷனரி, நமக்கு புரியறதுக்கு இங்கிலீஷும் தமிழுமாக இருக்கிற அகராதி. அப்போ இப்படித்தான் அந்த முதல் 1755 ஃபெப்ரிஷியஸுடைய டிக்ஷனரி அச்சிடப்பட்ட போது, அப்போ அச்சகங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. லண்டனில் போய் தான் தமிழ் எழுத்துக்களை வார்த்தார்கள். இங்கேருந்து எழுதுறாங்க. ஆச்சாமணின்னு ஒரு ஆசாரியை கூட்டிகிட்டு போய் மரத்தில் எழுத்துக்களை செதுக்கி இப்படி நான் அச்சிட்டேன். அப்புறம் கல் அச்சு முறை 1861 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் நாகப்பட்டினம், அவங்க அந்த பிரஸ்ல அச்சிட்டதெல்லாம் கல்லால் எழுத்துக்களை செஞ்சு அதில் அச்சடித்தார்கள். அப்போ கல் தச்சர்களை வைத்துக்கொண்டு எழுத்துக்களை உருவாக்கினார்கள். அப்போ இந்த அச்சு கடந்து வந்த வரலாறு, இந்த சுவடி வந்த வரலாறு இருக்கிறதே, தமிழ் அச்சு வாகனத்தில் ஏறிய வரலாறு இருக்கிறதே நண்பர்களே, அது தனி கதை. இந்த சுவடிகளை திரட்டிய போது
உங்களுக்கும் தெரியும், மெக்கன்சி காலின்ஸ் மெக்கன்சி தொகுதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா அங்கே நூலகத்துக்குள்ள கீழ்த்திசை சுவடி நூலகம்னு ஒன்று இருக்குது. ஓரியன்டல் லைப்ரரின்னு இங்கிலீஷ் எழுதியிருப்பாங்க. அவசியம் சித்த வைத்தியத்தில் ஆராய்ச்சி செய்கிற, சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி மாணவர்கள் செல்ல வேண்டிய நூலகங்கள் உண்டு. ஓரியன்டல் லைப்ரரி எங்கே இருக்குது? சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்குது. அது நடுவண் அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகிற நூலகம். அங்கே மராட்டிய சுவடிகள், தெலுங்கு மொழி சுவடிகள், மலையாள சுவடிகள், தமிழ் சுவடிகள், நீங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 பேர் நூலில் படிச்சுட்டேன். சுவடிகளில் அச்சேராக இருப்பவையில் 60 விழுக்காடு சித்த மருத்துவ நூல்கள். சுவடியில் அச்சேராத இலக்கண நூல்கள் உண்டு, சுவடியில் அச்சேராத சிற்றிலக்கியங்கள் உண்டு, சுவடியில் அச்சேராத காப்பியங்கள் உண்டு, சுவடியில் அச்சேராத இன்ன பிற அகராதிகள் உண்டு, இருமொழி அகராதி, மும்மொழி அகராதிகள் கூட உண்டு. ஆனால் அந்த சுவடிகளில் அல்லது ஓலை சுவடிகள் இருக்கக்கூடிய 60 விழுக்காடு, அதே போல அரிய கையெழுத்து சுவடி, அந்த அரிய கையெழுத்து சுவடியில் இருக்கக்கூடிய நூல்களையும் 60 விழுக்காடு சித்த மருத்துவத்தை சார்ந்த நூல்கள் என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ இந்த சுவடிகளை பொறுத்தவரை நண்பர்களே, அப்போ லண்டனில் இருக்கக்கூடிய தேசிய நூலகமாக இருக்கட்டும், ஜெர்மனில் இருக்கக்கூடிய காலை நூலகமாக இருக்கட்டும், லிஸ்பன் நேஷனல் லைப்ரரி போர்ச்சுகீசியர்கள் கொண்டு சென்றவை, கோவா இந்த பானர்ஜியை நம்ம நினைக்கிறேன் அந்த இடம், அங்கே தான் நேஷனல் அந்த ஆவண காப்பகம் இருக்குது. அங்கே தமிழ் நூல்கள், தமிழ் சுவடிகள் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அப்போ இந்த சுவடிகள் பல இடங்கள்லையும், அதே போல சரபோஜி மன்னர் 1850களில் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாரு. அவர் அங்கே சிற்றரசராக இருக்கிறார். தஞ்சாவூரில் இருந்த மராட்டிய மன்னர் சரபோஜிங்கிறவர். அந்த மராட்டிய மன்னர் என்ன பண்றாரு, அந்த காலத்தில் மராட்டி சுவடிகளை தொகுக்கிறார். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே இந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே மராட்டியம் என்று பேசுகிறார்களே, அவர்களுக்கு எழுத்து வடிவம் இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தேவநாகரியில் இந்தி எழுத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க மராட்டிய. ஆனால் அவர்களுக்கு ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது, அதுக்கு மோடி எழுத்து வடிவம்னு பேர். மோடி என்பது நேம் ஆஃப் த ஸ்கிரிப்ட், மறந்துடக்கூடாது, நீ வேற எதையும் நினச்சிக்கப்படாது. ஆமாம், அந்த மோடி ஆவணங்கள் என்று ஆவணங்கள் நிறைய இதில் இருக்கின்றன. மராட்டிய அரசாங்கமே இங்கே எங்கள் எழுத்தை நாங்களே மறந்துட்டோம். நான் ஏன் இதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் என்றால், ஒரு இனம் தன் மொழியையும் தன் மொழியினுடைய வடிவத்தையும் மறந்துவிட்டால் அந்த இனம் அழிந்து போகும், அந்த இனத்தினுடைய வரலாறு அழிந்து போகும், அதனுடைய முகவரி அழிந்து போகும். ஆகையினால எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மொழியினுடைய எழுத்து வடிவமோ இலக்கியமோ அந்த மொழியில் இருக்கக்கூடிய, அதனால தான் நாங்கள் சொல்கிறது அடிக்கடி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் தமிழில் இருக்கணும், தாய்வழி மொழியில் ஏன் படிக்கணும், ஏன் தாய்மொழி வழியை நாம் வலியுறுத்துகிறோம் என்றால் நண்பர்களே, அந்த மொழி அழிந்தால் இனம் அழிந்து போய்விடும். ஏன் யூதர்கள் நாடோடிகளாக மாறி அழிந்தார்கள்? அவருடைய ஹீப்ருவை மறந்தார்கள். பைபிளிக்கல் நேம் மட்டும் அவனுக்கு தெரியும். பைபிளிக்கல் நேம் ஆஃப் த சிட்டி அங்கே இருக்குது, ஜெருசலேம்னு இருக்குது, பெத்லஹேம்னு இருக்குது. ஆனால் அவர்கள் எல்லாம் நான் ஜெர்மன் ஜூ, நான் யூகே, நான் யூஎஸ்ஏ, ஆனால் அவன் ஜூயிஸாக இருப்பான். அவனுக்கு ஹீப்ரு தெரியாது. அப்புறம் அதை மீட்டெடுத்து 1942 2வது விடுதலை போறதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஒரு நாடு வந்ததுக்கு அப்புறம் மீட்டெடுத்து அதில் தொலைக்காட்சி நடத்தி, வானொலி நடத்தி, நீங்கள் இன்றைக்கும் ஆன்லைனில் ஐ வாண்ட் டு லேர்ன் ஹீப்ருன்னு போட்டிங்கன்னா, ஆர் யூ வாண்ட் டு லேர்ன் கிளாசிக்கல் ஹீப்ரு ஆர் பிபிளிக்கல் ஹீப்ரு ஆர் கான்டெம்பரரி மாடர்ன் ஹீப்ருன்னு கேட்பான். ஹீப்ருவில் 2 உண்டு. அது மாதிரி தமிழ்லையுமே செவியல் கால தமிழ் வேறு, கான்டெம்பரரி சமகால தமிழ் வேறு. நீங்கள் ஒரு புறநானூற்று பாடலை படிக்கணும், ஒரு அகநானூற்று பாடலுக்கு நீங்கள் அகராதி போடணும், ஏன் ஒரு சித்தர் கவிதையை படிக்கணும் அப்படின்னா, அந்த சித்தர் மொழி, அந்த சித்தர் மொழி நடை அதுக்குள்ளே போனால் தான் நமக்கு புரியும். எழுத்து வடிவமும் அப்படித்தான் நண்பர்களே. ஏன் சிவபாதசேகரன் கல்வெட்டுகள்னு சோழ மன்னனுடைய கல்வெட்டுகளை தொகுத்து மகாதேவன், பண்டிட் மகாதேவன் ஒருத்தர் தஞ்சாவூருக்கார் நல்ல பெரிய புத்தகம் போட்டுக்கார். அந்த அகராதி அந்த கல்வெட்டுகளை பூரா அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் சென்னையில் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த சங்கரருடைய பள்ளிக்கூடம்னு அடையாறில் ஒன்று இருக்குது. அந்த சங்கர மடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து சிவபாதசேகரன் கல்வெட்டுகள்னு ஒரு புத்தகம், பெரிய புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் கிமு முதல் நூற்றாண்டு, கிபி முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு வரலையும் அகரம் எப்படி மாறி வந்திருக்குது, ஆகாரம் எப்படி மாறி வந்திருக்கு,
இன்னைக்கு நம்ம சித்த வைத்திய சுவடிகளையோ ஒரு திருக்குறளையோ படிக்கிறோம்னா காலந்தோறும் அந்த எழுத்து வடிவம் மாற 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 சுவடிகளும் மாறின. அப்ப சுவடிகள் எப்போ புதுப்பிக்கப்பட்டன? எழுத்து வரி வடிவம் மாறுகிற போது புதுப்பிக்கப்பட்டன. எழுத்து வரி வடிவம் எப்படிங்க ஏன் மாறும்? இப்போ வணக்கம்னு சொன்னோம், புள்ளி வைக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாதுன்னு சொன்னோம். எரி ஏரி இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது, ரெண்டுலேயும் எரின்னு தான் இருக்கும், எரின்னு தான் இருக்கும். கொடி கோடி, இதில் கொடின்னு இருக்கும், அதில் கோடின்னு இருக்கும். ரெட்டை சுழி கொம்பு அப்போ பயன்பாட்டில் இல்லை, ஒத்த கொம்பு தான் இருக்கும். ஒத்த கொம்புல புள்ளி மேலே வச்சா கொடி, ஒத்த கொம்புல புள்ளி வைக்காமல் அப்படியே விட்டுட்டா அது கொடி. இப்படி தான் இருந்துச்சு 1730 வரை. இந்த ஐரோப்பியர்களுக்கு இதை படிக்கிறது சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெவரண்ட் ஃபாதர் பெஸ்கிங்கிற அந்த வீரமாமுனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரெட்டை கொம்பு நான் போட்டுக்கிறேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ். ஐரோப்பாவிலேருந்து வருகிற தமிழ் படிக்கிற மாணவர்களுக்காக நான் இந்த ஒத்த கொம்பை வந்து ரெட்டை கொம்பாக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு செடிக்கும் சேடிக்கும் வித்தியாசம் தெரியல. இவன் செடினா பிளான்ட்னு சொல்கிறான், செடினா தோழின்னு சொல்கிறான். இது தோழியை குறிக்குதா செடியை குறிக்குதான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகையினால நான் வந்து அதே போல் தரம் தாம் துணைக்கால் அப்படியே போடுறான். ஒருத்தனை கேட்டால் தரம்னு படிக்கிறான், ஒருத்தனை கேட்டால் தாம்னு படிக்கிறான். என்னன்னா அது கீழ்கோடு இல்லை ரெண்டுக்கும். இது வந்து சான்ஸ்கிரிட்ல கீழ்கோடு இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அதே மாதிரி கீழ்கோடு இருக்கிறேன். அந்த துணைக்காலுக்கும் இந்த சின்ன ராவுக்கும் அந்த கோட்டையும் நான் தான் மாத்துறேன். இதுவும் ஒன்லி மென்ட் ஃபார் யூரோப்பியன்ஸ்னு எழுதுறாரு. அப்ப ஐரோப்பியர்களுக்காக அவர் எழுதியது. நீங்க தமிழ்ல நன்னூல்னு ஒரு நூல் இருக்கு நண்பர்களே, அதுக்கு சங்கர நமச்சிவாயன்னு ஒருத்தர் உரை எழுதியிருக்காரு. அதுல ஊவேசா பதிப்பிக்கிறாரு. பதிப்பிக்கிறப்ப ஒரு அணி எழுதுறப்ப பிந்துமதி அணின்னு ஒன்று போட்டிருப்பாரு. அது என்னங்க அப்படின்னா, எல்லா எழுத்துக்களும் புள்ளி பெறுகிற வகையிலே ஒரு கவிதை எழுதப்படுமேயானால் அந்த கவிதைக்கு பிந்துமதின்னு பேர். எல்லா எழுத்துலையும் எப்படி சார் புள்ளி வச்சிருக்க முடியும்? இக்கு இங்கு இச்சு இஞ்சில புள்ளி இருக்கு, மெய்யாழ்த்தாலேயே இருக்குமாண்ணா? இல்லை நண்பர்களே, எகரத்துலையும் புள்ளி இருந்துச்சு, ஒகரத்துலையும் புள்ளி இருந்துச்சு. அதில் மட்டும் இல்லை, கேங்கே சேங்கே டேனே எல்லாத்துலேயும் புள்ளி இருந்துச்சு, கோஞோ எல்லாத்துலேயும் என்ன இருந்துச்சு? புள்ளி இருந்துச்சு. இந்த புள்ளி பெற்ற எழுத்துக்களை மட்டும் வச்சு எழுதுகிற ஒரு கவிதையும் இருந்துச்சு. இப்போ நெற்கொண்டன், சொற்கொண்டன், அந்த அந்த கவிதை நீளமாக வரும். நான் உங்களுக்கு அந்த கவிதையை சொல்லி தொல்லப்படுத்த விரும்பல. ஒரு ஊரில் நிறைய நெல் விளைஞ்சா என்ன பிரயோஜனம், நிறைய படித்த அறிவாளி இருந்தால் என்ன பிரயோஜனம், நிறைய மழை பெஞ்சா என்ன பிரயோஜனம், அந்த நாட்டு மன்னன் நல்லவனாக இருந்தால் அந்த நாடு விளங்கும், இல்லைன்னா விளங்காதுங்கிறது அந்த கவிதையினுடைய கருத்து. இப்போ நீங்கள் நெற்கொண்டன்கிற அந்த தொடரை படிங்க. நே ஒரு புள்ளி, வல்லின இரு புள்ளி, கோ ஒரு புள்ளி, இன் ஒரு புள்ளி, என் கொண்டன், நிறைய நெல்லை விளைஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா குறி ஏழை என்ன இருக்கும்? புள்ளி இருக்கும். அப்போ நெற்கொண்டன், சொற்கொண்டன். அப்போ அந்த வரி பூராவும் புள்ளி பெற்றதாக இருக்கும். சிக்கல் என்னன்னா, அதில் புள்ளி வைக்க மாட்டான். ஏன் வைக்க மாட்டான்னா, ஓலைச்சுவடி ஓட்டையாயிடும். அப்போ ஓலைச்சுவடி ஓட்டையாகும் என்பதற்காக புள்ளி வைக்காவிட்டால் அதை எப்படி படிப்பது? நிற கொண கணன்னு இருக்கும், சொர கொண கணன்னு இருக்கும். இதை நொற்கொண்டன் சொற்கொண்டன் என்ன பண்ணணும்? படித்து புலமை பெற்றவர்களால் தான் படித்து புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. அதனால்தான் அந்த காலத்தில் வந்து படிப்புங்கிறது வந்து 99 விழுக்காடு மக்களுக்கு எட்டாக்கணியாக இருந்தது. கல்வி வந்து ஜனநாயகப்படுத்தப்படலை, மக்களாட்சியப்படுத்தப்படலை, எல்லாத்துக்கும் கல்வி கொண்டு சேர்க்கப்படலை. ஏன் 1947 இந்த நாட்டில் விடுதலை வந்தபோது 1 விழுக்காடுலேருந்து 2 விழுக்காடு தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள் லிட்ரேட். நல்லா கவனிச்சு பார்க்கணும் நீங்கள். அப்போ 1910 எப்படி இருந்திருப்பான், 1881 இருந்திருப்பான். நீங்கள் அதை விட சராசரி இதை பார்த்தீங்கன்னா இன்னும் வினோதமாக இருக்கும். ஏன்னா மருத்துவ மாணவர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். பெரியார் எழுதுவார், பாரதியார் எழுதுவார். 1921 மக்கள் தொகை கணக்குப்படி இந்திய சராசரி வயது 25 வயது. ஆவரேஜ் ஏஜ். இன்னைக்கு நம்ம 72க்கு மேலே போயிட்டோம், 75 வந்துட்டோம். அதுவும் கேரளா மாதிரி மாநிலங்களில் 85க்கு மேலே போயிட்டாங்க. நீங்கள் சிங்கப்பூர் மாதிரி மாநிலங்களில் 100 தாண்டிட்டாங்க நாடுகளில். அவன் சொல்கிறப்பவே யங் சீனியர் சிட்டிசனுங்கிறான். அது என்ன சார் சீனியர் சிட்டிசன், அது என்ன சார் யங் சீனியர் சிட்டிசன்? 60 வயசுலேருந்து 75 வயசுல தான் அவங்களுக்கு பேர் என்னது? யங் சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு சலுகை கிடையாது. சீனியர் சிட்டிசன்னா யாரு? 75லேருந்து 105 வரலையும். ஆமாம்,
சாதாரண அங்கே ரொம்ப இயல்பாக அரசாங்கமே அவங்களுக்கு அவங்க ஓய்வூதியம் கொடுத்துரும் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு, நாட் யங் சீனியர் சிட்டிசன். சர்வீஸும் 75 வரையும் நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம். இப்போ நம்ம ஊரில் வந்து 58 வயசு இருந்துச்சு, இப்போ என்ன ஆக்கியிருக்காங்க, 60 ஆக்கியிருக்காங்க. அங்கே வந்து யங் சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணலாம், ஜாபுக்கு போகலாம், வேலைக்கும் போகலாம் 75 வயசு வரையிலும். காரணம் என்னென்னா மக்கள் வயசு என்ன அடித்தாங்க, 100 105ன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்னூண்டு ஊர், சென்னையில் ஒரு பகுதி, தென் சென்னை கூட கிடையாது. அது 45 கிலோமீட்டருக்கு மேலே நீல அகலமே அந்த ஊரில் இல்லை. அந்த ஊர்லேயே உங்களுக்கு வந்து கல்வி நிலையெல்லாம் 100 விழுக்காடு. இருமொழி கொள்கை தான், எல்லா இனத்துக்காரனும் இருக்கிறான். அங்கே வந்து மெஜாரிட்டி மேண்ட்ரின், சைனீஸ், 2வது மலாய், 3வது தமிழ், அப்புறம் கொஞ்சம் மலையாளம். இந்தியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் 0.2% அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் எப்படி சார் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா? அவன் மேண்ட்ரின் படிச்சுக்கலாம், மலாய் படிச்சுக்கலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இன் இங்கிலீஷ். நீங்கள் மேண்ட்ரின்லையும் படிக்க முடியாது, மலாயிலையும் படிக்க முடியாது, தமிழ்லையும் படிக்க முடியாது. ஆனால் மலாய், தமிழ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை விட கடுமையாக இருக்குவாங்க. அதனால ஒருத்தன் தாய்மொழியில் என்ன இருக்கலாம், நல்ல அறிவு பெற்றவனாக இருக்கிறான். மொழிக் கொள்கையிலேயே நான் சொல்கிறேன். நீங்கள் செய்தித்தாள் எல்லா மொழியிலையும் இருக்குது, எல்லா மொழியிலையும் அறிவிப்பு வெளியிடுறான். நீங்கள் போய் விமான நிலையத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அரசு உங்களை அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறதுன்னு போட்டிருப்பான். நீங்கள் வந்து தொடர் வண்டியில் போனீங்கன்னா வந்து பயணிகள் கவனத்திற்கு எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து அந்த தண்டவாளத்துக்கும் ட்ரெயினுக்கும் இடையில, தொடர் வண்டிக்கும் இடையில இருக்கிற காலை பெற்றுறாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பான். அடுத்து வருகிற நிறுத்தம் தமிழில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4 மொழி தேசிய மொழி. அங்கே நேஷனல் லாங்குவேஜ் வேறு, அஃபிஷியல் லாங்குவேஜ் வேறு. அலுவலக மொழி என்பது வேறு, தேசிய மொழி என்பது வேறு. இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு இல்லை, அஃபிஷியல் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்கிலீஷும் இதுவும் இந்தியும். அப்போ நண்பர்களே, இந்த தமிழ் மொழியை அந்த அச்சேரிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் சந்தித்த சிக்கல்களும் நிறைய. சுவடிகள்லேருந்து படிப்பதும் நீங்கள் நீங்கள் இப்போவும் சுவடிகளை பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம்னு ஒரு வரி படிச்சிங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லான்னு இந்த இடத்துல இருக்கும். எங்கடா சுவடியில் இம்மை காணாமேன்ட்டேன்னா சுவடி கடைசியில் இம்மு இருக்கும். இது வந்து 1700 வரையிலும். 1800 ஒரு ஸ்டார் மாதிரி அங்கே போட்டிருப்பான். அச்சிலையும் அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நட்சத்திர குறியீடு போட்டிருப்பார்கள். ஏன்னா அப்போ இந்த வரி முடிஞ்சிருச்சு, இந்த வரி முடியறதுக்கு இந்த இடத்துல எழுத்து இல்லை, இந்த இடத்துல வந்து சொற்கள் இல்லை, அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டார் போட்டு இந்த வரியை நிறைவு செஞ்சிட்டோம். நீங்கள் 1831, 1838 தொண்ணூறு விளக்கம் அன்றைக்கி இருந்த இந்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே. அதே போல் நான் நேற்று சொன்னேன், தமிழ் எண்கள் தெரியுமான்னு கேட்டேன். அப்போது அந்த சுவடிகளில் எப்படி எழுதுகிறாங்கன்னா 1571 எப்படி எழுதுகிறாங்கன்னா 1000 போட்டுட்டு 5 போட்டுட்டு ஒரு 100, 1507 போட்டுட்டு அப்புறம் ஒரு 10, 71. அப்போ 7 போட்டுட்டு எப்படி நாம் உச்சரிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இது வந்து 10 ஸ்தானம், இது 100 ஸ்தானம், 1000 ஸ்தானம்னு உச்சரிப்போமே தவிர என்ன பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டோம். இப்போ 2025 அப்படின்னா 2000ன்னு சொல்ல மாட்டோம், 20 10 சொல்ல மாட்டோம், 2 போட்டு 5 போட்டுருவோம். அவர்கள் அதையும் எழுதினார்கள். அதனால நீங்கள் சுவடிகளை பார்த்தாலும் சரி, இப்போ 10,500வது பாடல் அப்படின்னு கம்பராமாயணத்தை எழுதுனா 10, 1000, 5, 100 பாடல் இத்துடன் நிறைவு பெற்றதுன்னு எழுதியிருப்பாங்க தமிழ் எண்களை போட்டு. அப்போ சுவடிகளை படிக்கிற போது இந்த எண்களை நம்ம பார்க்குறப்போ ரொம்ப நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அப்போ இந்த சுவடி வந்து அச்சேறுகிற போது என்ன மாதிரியான வளர்நிலைகளை பெற்றது, அந்த அவர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்தித்தார்கள். நிறைய ஐரோப்பியர்கள் அதை பற்றி பக்கமாக எழுதுறாங்க. ஒரே பாடலை 3 பேர் வேற மாதிரி எழுதுறான். பெரும்பாலும் வந்து நகர வேறுபாடு தெரியறதில்ல. இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து நிறைய காணப்படுகின்றன நண்பர்களே, பார்க்குறோம். நான் நேற்றே சொன்ன மாதிரி இந்த ஊ அப்படின்னு நெடில் எழுதணும்னா சுவடிகளில் பூரா ஊ போட்டு பக்கத்தில் லா போட்டு உலன்னு தான் எழுதுறான். ஏன் உலன்னு எழுதுறான்னா அது மேலேயே எழுதுனா பக்கத்தில் வர்றப்ப கிழிஞ்சு போகுது. இதெல்லாம் இந்த சுவடிகளை வாசிக்கிற போது நாம் வந்து சந்திக்கிற. அப்புறம்
வணக்கம்னு எழுதணும்னா இக்கையும் காயும் சேர்த்து எழுதிடுவாங்க. உனக்கு அப்படின்னா ஊ போட்டு நான் போட்டு ஒரு கூ மாதிரி கீழே கிழிச்சிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. அப்போ கூவில் கூவும் இருக்கும், அதுக்குள்ளே என்னவும் இருக்கும், இக்கு இருக்கும். அப்போ உனக்கு அப்படின்னு நாமெல்லாம் என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். எனக்குங்கிற சொல்லணும் அப்படி தான். நான் கூ போட்டு மேலே ஒரு பூ போட்டு அந்த கூவை மட்டும் லேசாக அப்படி இழுத்துருப்பாங்க கீழே, இதுக்குள்ளே இக்கு இருக்குதுன்னு புரிந்து கொள்கிற மாதிரி. அப்போ வரிவடிவம் என்பதே, சுவடிக்கான வரிவடிவம் என்பதே அதிகபட்சம் அந்த சுவடி தாங்கக்கூடிய வகையில் எழுதப்பட்டதாக இருக்கிறத பார்க்குறோம். ஆமாம். இப்போ காண்பது இனி அப்படின்னு எழுதணும்னா நம்ம ஆட்கள் அதை படி எடுக்கிறவன் கான் பதனின்னு எழுதுவான். இது கான் பதனியா காண்பது இனியா, அந்த தொடரை படித்து பார்த்து தொடர் தருகிற கருத்தை உணர்ந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் ராமானுஜ கவிராயர்னு ஒருத்தர், சிவே தாமோதரம் உள்ள மலவை மகாலிங்க ஐயர், சிதம்பரம் வாத்தியார், நம்ம வேதகிரி முதலியார், இவங்கெல்லாம் ஊவே சாமிநாத ஐயருங்கிறன்னு ஒருத்தருக்கு முன்னால் 20 பேர் நூல்களை அச்சிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் தாங்கள் சந்தித்த சிக்கல்களை தங்களுடைய நூலில் எழுதுகிறாங்க. வீரசூழியத்தினுடைய முன்னுரையில் பதிப்புரைன்னு ஒன்று போட்டு, சேவை தாமோதரம் பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் ஜட்ஜாக இருந்தார் புதுக்கோட்டையில், சிலோன்காரர், இலங்கைக்காரர், தமிழ் நூல்களெல்லாம் அச்சிடணும்னு ஆர்வத்தோடு செயல்பட்டவர். எப்படி ஒரு 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 பேராகிராஃபை கொடுத்துருப்பாரு, கொடுத்து இதை யாரையாவது படித்து விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பரிசு தர்றேன் என்பார். அந்த முன்னுரையில் இப்போவும் இருக்குது. நானும் அதை எடுத்து படித்து பாருங்க, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ சுவடிகள் எப்படி இன்னல்களை உண்டாக்கின, அப்போ அதை மனனம் செய்தவர்கள், அதை கற்று ஆழ்ந்த புலமை உடையவர்கள், அவங்கள்ட்ட போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகுதான் பல பேரை பார்த்து அதை இவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். அப்போ சுவடி பதிப்பு என்பது அவ்வளவு எளிதான ஒன்று இல்லை நண்பர்களே. ஒன்றுக்கு ஒன்று வேறுபாட்டோடும் இருக்கிறத நாம் கவனிக்கிறோம். அப்போது இந்த சுவடியியல் அல்லது மருத்துவ சுவடிகளை பதிப்பித்தல் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் பார்க்கிற சிந்தனைகள் ரொம்ப மிகுதியாக இருக்கின்றன. அடுத்தது, இந்த சித்த வைத்தியத்துக்கு சில தனித்தன்மையான சிக்கல்கள் இருக்கின்றன, அதையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். என்ன அப்படி இதற்கென்று இருக்கக்கூடிய தனித்தன்மையான சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வட சொற்கள் இருக்கும். அப்போ இந்த சித்தர்கள் என்பவர்கள் நிறைய இந்த வட சொற்களோடு எழுதிய ஒரு போக்கை நம்ம கவனிக்கிறோம். இப்போ சம்ஹாரம்னு எழுதுவோம், ச இம் ஹா சூர சம்ஹாரம். அப்போ அழிவு அப்படின்னு நமக்கு தெரியணும். நீங்கள் பல சொற்கள் இப்போ நமக்கு மறந்தே போச்சு. தமிழில் அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கலப்பு கலந்து எழுதுவதை பெருமையாக நினைத்தார்கள். எப்படி இப்போ நம்ம ஆங்கிலத்தில் கலந்து பேசுறதை பெருமையாக நினைக்கிறோமோ அதுபோல் அந்த காலத்தில் அப்படி நினைத்தார்கள் பார்க்குறோம். அப்போது அதையும் நீக்கி எழுதுவது, அதனால தான் புஸ்தகங்கிறத நம்ம சுவடிங்கிறோம். கம்பனே கூட ஜானகிங்கிறத சானகின்னு எழுதுனா, சூரியநாராயண சாஸ்திரி என்பவர் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்ட வரலாறு நம்ம படிக்கிறோம். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 1930 திரு போராட்டம்னு ஒரு போராட்டமே இருந்துச்சு. ஸ்ரீ திரு போராட்டம். ராஜாஜி முதலமைச்சாரனே எல்லாரும் பேருக்கு முன்னால் ஸ்ரீன்னு தான் போடணும், ஸ்ரீன்னு சொன்னால் அழகாக இருக்குது, திருன்னு சொன்னால் அழகாக இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார், ஒரு அரசாணை வெளியிட்டார். உடனே தமிழறிஞர்களெல்லாம் மரமிலடிகள்லேருந்து எல்லாம் பெரிய அணிவகுத்து, இல்லை தமிழில் ஸ்ரீலாம் போடக்கூடாது, திருன்னு தான் போடணும், உடனே அரசாணையை வாபஸ் வாங்கு, திரும்ப பெறு அப்படின்னு போராடினாங்க. அந்த 1936ஆவது ஆண்டு போராட்டத்துக்கு பிறகுதான் ஸ்ரீரங்கத்தை திருவரங்கம்னு எழுதினான். அதுக்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர் வெள்ளி திருமுத்தம். இன்றைக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வருவாய்த்துறையில் திருவரங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா கிராமத்து பேர் வெள்ளி திருமுத்தம், நல்ல தூய தமிழில் இருக்கும். ஆமாம், வெள்ளி திருமுத்தம்னு. அப்புறம் இவங்க எல்லாத்தையும் திருன்னு தான் எழுதணும். ஸ்ரீலஸ்ரீ காசி சுவாமிகள் அப்படின்னு போட்டதை இல்லை, சீர் வளர் சீர், ஸ்ரீ வேண்டாம், சீர் வளர் சீர்னு போடணும். அப்புறம் தான் இவங்க நிகழ்வுகள் மற்றெல்லாம் எழுதி பார்த்து, திருன்னா செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது, திருன்னா மேன்மையான ஒரு பொருள் இருக்குது,
திருனா மதிப்பு மிகுன்னு ஒரு பொருள் இருக்குது, புனிதம்னு ஒரு பொருள் இருக்குது, தூய்மைன்னு பொருள் இருக்குது, உயர்வானன்னு பொருள் இருக்குது, மேன்மையானன்னு பொருள் இருக்குது, மரியாதைக்குரியன்னு பொருள் இருக்குது. கிட்டத்தட்ட 35 பொருள்கள் இருக்கின்றன நிகண்டுகளையும் இலக்கியங்களையும் சொல்லிட்டு. ஸ்ரீக்கு இருக்கிறத விட தமிழில் தான் நிறைய இருந்துச்சு. இதில் நுணுக்கமாக சில விஷயங்களை கவனிக்கணும். தமிழ்நாட்டில் திருவரங்கம்னு ஒரு 10 ஊர் இருக்குது. விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் அந்த வெள்ளாறு ஓடுற இடத்துல நடுப்புற ஒரு திட்டு ஒரு ஊர் இருக்குது, திருவரங்கம்னு பேர். ஸ்ரீரங்கம்னு பேர் இல்லை. திருச்சிக்கும் பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு தான் ஸ்ரீரங்கம்னு பேரே தவிர, நீங்கள் இதுக்கும் பக்கத்தில் கோவலூர், திருக்கோவலூர், இப்போ திருக்கோயிலூருங்கிறாங்க. நீங்கள் மொழியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கோவல் கூவல்னா தண்ணின்னு தான். கீழே ஒரு குட்டையில் ஒரு ஊற்று பறிச்சா அதுக்கு கூவல்னு பேர். அந்த தண்ணி ஊற்று எடுத்து ஓடிய அந்த ஏரியிலேருந்து வர்ற ஆறு தான் கூவமாறு. கூவல்ங்கிற அந்த தண்ணி நீர்நிலையிலேருந்து லகரையீர் மகரையீர் பெற்று வந்தது. அதனால கூவலூர்னு அந்த ஊருக்கு பேர். பாடல் பெற்ற திருமானமானதையும் திருக்கூவலூர்னு இருந்துச்சு. அப்புறம் கோவலூர்னு கோவா மாறிச்சு. ரெண்டுமே ரவுண்டட் வவல். ஊஓ ரெண்டுமே ரவுண்டட் வவல். இதழ் குவி ஒலி. எப்பவுமே தமிழில் இதழ் குவி ஒலி ஊ ஓஹா மாறும், ஓ ஊவா மாறும். இதழ் விரி ஒலி இ அன்ரவுண்டட் வவல். இந்த இதழ் விரி ஒலி ஒன்று இன்னொன்றா எளிதாக மாறும். ஆகி இப்போ கோயிலூர் ஆகி, இப்போ கோவிலூர் ஆகி, இப்போ என்ன ஆயிடுச்சு, திருக்கோயிலூர் ஆயிடுச்சு. கூவலுக்கும் கோவிலுக்கும் தொடர்பே இல்லை. மொழியில இந்த சொற்கள் பயணம் செய்கிற பாதை இருக்கிறதே நண்பர்களே, வரலாறு, மத வரலாறு, இன வரலாறு. ஏன்னா வந்தோடனே வந்ததுக்கு அப்புறம் அப்ப அரங்கம்னா திட்டு, துருத்தி. செவியல் இலக்கியங்கள் அரங்கம், திட்டு, துருத்தி, தீவு. திருப்பந்துருத்தின்னு ஒரு ஊருக்கு துருத்தினா 2 பக்கம் ஆறு இருக்கும், நடுப்புற மண்ணாக இருந்திருக்கும். அப்புறம் அந்த பக்கம் சாலை போட்டான், இல்லைன்னா அது தீவாக இருந்திருக்கும். செவியல் இலக்கியங்களில் பூரா நீங்கள் நம்ம அகனானூர் இங்கெல்லாம் இந்த சொற்களை நிறைய பார்க்கலாம். நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு விளக்கமாக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அசந்துட்டீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருவான், ரெங்காவிலேருந்து திருவரங்கம் வந்துருச்சுன்னு விடுவான். அரங்கத்தில் இருந்த இறைவனுக்கு அரங்கன்னு பேர் அரங்கனை இவன் ரெங்காரங்கான்னா ரெங்காரங்கான்னு சொல்லி, அப்புறம் திருவரங்கத்தில் இருக்கிற தலைவன் நாதன்னா தலைவன் அர்த்தம். அப்ப திருவரங்கத்திற்குள்ள இருக்கிற தலைவன் அப்படிங்கிற பொருள் அரங்கநாதன் இருந்து அகரத்தை வெட்டிட்டு ரங்கநாதனாயி, ரங்கநாதன் என்ன நாதனாயி, ரெங்கநாதனாயி, ரெங்காவாயி, தலைகீழ் பாடமா ரெங்காவிலேருந்து ஸ்ரீரங்கம் வந்துச்சுட்டான். அப்பதான் நம்ம ஆட்கள் கேட்டாங்க, அது சரி ஸ்ரீரங்கத்தில் சரி, இந்த திருவரங்கப்பட்டியில் மனசனூருக்கு பக்கத்துடைய திருவரங்கப்பட்டியில் இங்கே இருக்க திருவரங்கத்தில், அங்கே இருக்க திருவரங்கத்தில், அங்கெல்லாம் அரங்கநாதன் தானே இறைவனுக்கு பேர் இருக்கு, அங்கேயும் வைணவ கோயில் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஓஹோ அப்போ நம்ம தான் தலைகீழ் பாடம் சொல்கிறோம். காரணம் நண்பர்களே, ஒரு இனம் தன்னுடைய மொழி வரலாற்றையும் சொல் வரலாற்றையும் தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய மத வரலாற்றையும் மத கொள்கைகளையும் மறந்து போனால், அப்படித்தான் மருத்துவமும். நம்முடைய சித்த மருத்துவத்தை நாம் மறந்து போனால், அல்லது எல்லாருமே இன்னைக்கு அலோபதிக்கு மாறிட்டோம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு தான் அது முதல்ல அழைக்கப்பட்டது. இங்கே ரோமர்கள் மத்தியில் ஹோமியோபதி தான் இருந்துச்சு. இதுக்கு பேரே அல்லோபதி தான், ஆல்டர்னேட்டிவ் தான். ஃபோன் அல்லோஃபோன் போம், மாற்றொழியன் தான். அல்லோன்னா மாற்றுன்னு தான் அர்த்தம். அலோபதிங்கிறதே மாற்று மருத்துவம் தான், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான். அங்கே ஹோமியோபதி தான் வலுவாக இருந்துச்சு. நம்ம ஊரில் சித்த வைத்தியம் தான் வலுவாக இருந்துச்சு, மூலிகை வைத்தியம் தான் வலுவாக இருந்துச்சு. அதுக்கு மாற்று வைத்தியமாக வந்தது தான் அலோபதி. அப்போ நம்முடைய இந்த வரலாறு போனால், இல்லை தமிழர்களுக்கு எந்த மருத்துவ முறையும் இல்லை, இவர்களுக்கு தனித்தன்மையான மருத்துவம் இல்லைங்கிற அந்த குறை விடும் நண்பர்களே. அப்போ ஒன்று நமக்கு புரிகிறது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் நம்முடைய இந்த மொழியினுடைய வரலாற்றை, தன்மையை, நுட்பத்தை மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. இன்றைக்கெல்லாம் செய்யறிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே பக்கத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்போவுமே முதல்ல செயற்கை நுண்ணறிவுன்னாங்க. அது என்ன நீளமாக இருக்குது, செயற்கை நுண்ணறிவுன்னு. இப்போ என்ன அறிவுன்ட்டாங்க, செய்யறிவுன்ட்டாங்க. சொற்கள் சுருக்கத்தை நோக்கி போகணும். நீங்கள் எந்த மொழியாக்கமாக இருந்தாலும் சரி, நீளமாக சொன்னால் மனிதனுக்கு ஒலிப்பு முயற்சி சிரமமாக இருக்கும். ஆமாம்,
நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்கிறது இல்லையே. எம்பிபிஎஸ். ஆமாம். நீங்கள் என்ன பிஎஸ்சி எம்எஸ்ஸா? ஆமாம். பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. பார்த்தீங்களா, இவ்வளோ நீளமாக சொன்னாக சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சுருக்கமாக பிஎஸ்எம்எஸ் அப்படின்னுறோம். மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னா அப்போ அது மாதிரி தான் கணிப்பொறி இயந்திரத்துறை ரொம்ப நாளாக எங்கள் கல்லூரியில் வந்து இருந்துச்சு. 80லேருந்து இப்போல்லாம் கணினித்துறை. பொறி போச்சு, இயந்திரம் போச்சு, எல்லாம் போய் சுழுவாக எப்படி வந்துருச்சு? கணினித்துறை, கணினித்துறை தலைவர், கணினித்துறை மாணவர்கள் அப்படின்னு போயிடுறோம். அது மாதிரி செய்யறிவு வந்துருச்சு பக்கத்தில். புதிய புதிய துறைகள் வருகின்றன. புதிய புதிய துறைகள் வருகிற போது புதிய புதிய கலைச்சொற்களும் வந்தாகும். அதுதான் மொழியினுடைய தகவமைப்பு. ஆமாம். வைஃபினே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பகிரலை, அருகலை. வைஃபினா என்ன அலை? அருகலை. அது ஹாட்ஸ்பாட்டா? அதான் பகிரலை. ஆன்லைன் கிளாஸஸ், இயங்கலை. அப்போது இப்போல்லாம் எல்லா படிப்பும் எதில் வந்துருச்சு? இயங்கலையில் வந்துருச்சு. இங்கேருந்து நீங்கள் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கூட என்ன பண்ணலாம், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு சித்தா முடிச்சதுக்கப்புறம் அலோபதியில் ஒரு கோர்ஸ் படிக்கலாம். யாரும் உங்களை கேட்க முடியாது. நீங்கள் பாட்டு ஆன்லைனில் பணத்தை கட்டினீங்கன்னா வந்துடும். நீங்கள் பாட்டு படித்து முடிச்சுட்டு நான் அனாட்டமி வந்து ஆன்லைனில் எங்கே படிச்சிருக்கேன், வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம். காலம் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அதை தமிழில் கொண்டு வரப்போ இது இயங்கலை படிப்பு. ஆமாம். இங்கே அருகலை இருக்கிறதா? ஆமாம். அப்புறம் ஊடலைங்கிறாங்க. ப்ளூடூத்தை அது வந்து ஊடே செல்லுகிறது, எனவே ஊடலை அப்படிங்கிறாங்க. அப்போது இப்போ எந்த ஒரு சொல் வந்தாலும் அந்த சொல்லுக்கு மொழியில் விரைவாக தூய தமிழ் சொல் வந்துடணும். வரலன்னா என்ன ஆகிடும்னா வேற்றுமொழி சொல்லி வந்து என்ன பண்ணிடும், உட்காந்துச்சுன்னா அது போவாது. எவ்வளோ தான் விரட்டி விரட்டி பார்த்தாலும் சிற்றூர்காரர் கூட பேருந்து நுழைய மாட்டேங்குது, பஸ்ஸு தான் நுழையுது. ஏன்னா அது வந்தப்பவே என்ன பண்ணியிருக்கணும், ஏன்னா படித்தவர்களுடைய வேலை அது. ஒரு சித்த மருத்துவருடைய வேலை, ஒரு தமிழ் மாணவனுக்கு ஒரு வேலை, ஒரு தமிழனுடைய வேலை அதற்கு இணையான மருத்துவத்தில் இணையான கலைச்சொல்லை நடைமுறைப்படுத்துவது, அதற்கான நூல்கள் எழுதுகிற போது தமிழில் எழுதுவது. அப்போ தான் வந்து மொழி வந்து காப்பு ரொம்ப அடிப்படையானது. ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொழி அழிந்தால் நம்முடைய இனம் அழிந்து போய்விடும். அப்போ எல்லா படிப்புகளும் தாய்மொழி வழி கல்வியிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையானது. ஒரே ஒரு சிக்கல் மட்டும்தான் அதில். நாம் மக்கள் தொகை மிகுதியாக இருக்கிறோம். மக்கள் வளம் மிகுதியாக இருக்கிறது போது வேலைவாய்ப்புங்கிறது கல்வியோடு தொடர்புடையதாக இருக்குது. வேலைவாய்ப்பு கல்வியோடு தொடர்புடையதாக இருக்கிற போது பணி வாய்ப்பு வந்து ஆங்கிலத்தின் வழியாக படிக்கிறப்ப நிறைய கிடைக்கும். அதனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கிறது ஒரு வசதியாக இருக்குது பணி வாய்ப்புக்காக. அதுக்காக தமிழ் பற்றி நம்மை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. நம்முடைய கணினி பொறியாளர்கள் அமெரிக்காவில் நிறைய இருக்காங்க. அங்கே வந்து 10வது உலகத்தமிழ் மாநாடு நடத்துனாங்க. இல்லை கலைச்சொற்களை உருவாக்கணும்னு அறிவித்தாங்க, சம்பதிப்புகள் வரணும்னு பேசினாங்க. இங்கேருந்து அறிஞர்களுக்கெல்லாம் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்து வந்து கூட்டிகிட்டு போனான். அப்போ முதல்ல தமிழன் வாழணும். தமிழன் வாழ்ந்தால் தான் என்ன வாழும், தமிழ் வாழும். தமிழன் வாழணும்னா ஆங்கில வழியில் படிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒற்றை மொழியாளர்கள், மோனோலிங்குவல் பீப்புள், நீங்களும் நான் வந்து மல்டிலிங்குவல் பீப்புளாக பைலிங்குவல் பீப்புளாக இருக்கிறோம். இரட்டை மொழியாளர்கள் மும்மொழியாளர்களாக இருக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்ததுக்கப்புறம் பல சமூக சூழலின் காரணமாக. ஆனால் 98 விழுக்காடு மோனோலிங்குவல் பீப்புள் ஒற்றை மொழியாளர்களாக இருக்கிறான். அந்த ஒற்றை மொழியாளர்களுடைய கல்வி தடைபடுவது எதுனா வேற்று மொழியில். அவனுக்கு வாய்ப்பு இல்லாதவனுக்கு தாய்மொழி வழி கல்வியை பள்ளி மட்டும் இல்லை, கல்லூரி மட்டும் இல்லை, பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, ஆய்வு வரலையும் அவனுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். அது ரொம்ப அடிப்படையானது. உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே பெரிய வளர்ந்த நாடுகளில் அதைத்தான் செய்கிறார்கள். அந்தந்த மொழியில் தான் கற்பிக்கிறார்கள். இங்கேருந்து நம்ம ஆள் போய் வந்து உக்ரைனில் படிக்கணும்னா, இங்கேருந்து சைனாவில் போய் படிக்கணும்னா மொதல் 2 வருஷம் மேண்ட்ரின் படிச்சுட்டு மேண்ட்ரின் கல்ச்சர், மேண்ட்ரின் லிட்ரேச்சர், மேண்ட்ரின் கிராமர் அம்படின்னு படிச்சுக்கிட்டு அப்புறம் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியுது. அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தேர்வு வெற்றி பெற்றால் தான் உங்களை வந்து அட்மிஷனே கொடுப்பான். ரஷ்யாவும் அப்படி தான். முதல்ல ருஷ்யன் லாங்குவேஜ், ருஷ்யன் கல்ச்சர், ருஷ்யன் ஃபிலாசபி, ருஷ்யன் ரிலீஜியன், ருஷ்யன் லிட்ரேச்சர், ருஷ்யன் கிராமர் 2 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து அங்கே எம்பிபிஎஸ் படிக்க முடியும். சட்டம் படிக்கும் போதும் இங்கேருந்து போலந்துக்கு சர்ச்சிலேருந்து படிக்க போவான், எனக்கு போலீஸ் லாங்குவேஜ் தெரியும்பா. எப்படா தெரியும் அப்படின்னா, அங்கே போய் நான் தியாலஜி படிக்கணும், ஃபிலாசபி படிக்கணும்னா 1 வருஷம் 2 வருஷம் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணி ஆகணும், அந்த லாங்குவேஜையும் கல்ச்சரையும் படித்ததுக்கப்புறம் தான் படிக்க முடியும்பா. ஆமாம்.
அப்போ நண்பர்களே, ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ந்த நாடுகளில் எல்லாம் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் வளர்ந்த நாடுகளிலே எல்லாம் அவனவன் தாய்மொழியை ஆங்கிலத்தின் வழியாக மற்றவர்களுக்கும் கற்பிக்கிறான். அதுக்காக தான் தமிழ் இலக்கியமும் தமிழ் இலக்கணமும் அவனவன் தாய்மொழியில் போகணும். இன்றைக்கு நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தொல்காப்பியத்தை ஹங்கேரி மொழியில் மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. முன்னால் அந்த கண்ணாடி பேழையில பாருங்க, அதுவும் ஹங்கேரியும் தமிழும் மட்டும் படித்தவர்கள். இதில் ஆங்கிலம் வந்துடக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியமானது. மொழிபெயர்ப்பில் வேற்று மொழி வந்துருச்சுன்னா இது என்ன பண்ணிடும், இங்கேருந்து அங்கே போகிறப்ப பொருள் தலைகிலா சமயத்தில் போயிடும். மொழியில் அது பெரிய சிக்கல் நண்பர்களே. ஆமாம், காஞ்சி சங்கராச்சாரியார் கேவல நிலை அடைந்தார்னா மோட்சத்துக்கு போனார்னு அர்த்தம். எல்லாத்தையும் உதிர்த்து விட்டு இன்பம் துன்பம் எல்லாத்தையும் தாண்டிய நிலைக்கு கேவல நிலைன்னு பேர் சான்ஸ்கிரிட்ல. தமிழ்ல ஏன்டா இப்படி கேவலப்படுறேன்னா என்ன சான்றோர் நிலை அடைந்தானா பொருள். அப்போ ஒரு சொல் எவ்வளவு உயர்நிலையிலிருந்து ஒரு உயர் பொருளிலிருந்து இங்கே இழிப்பொருளாக மாறிவிடுகிறது பயணம் போகிற போது. என்னால் ஆயிரக்கணக்கான சொற்களை சொல்ல முடியும். அதுக்குன்னு ஒரு துறையே இருக்கு, ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி. லிங்குவிஸ்டிக்ஸில் மொழிகள் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு சொல் வேறு மொழியில் நமக்கு தெரிஞ்ச அசால்ட் இருக்கு. நான் அடிச்சான் கொண்டான்னு அர்த்தம், ஏன்டா ரொம்ப அசால்ட்டா இருக்க, 4 பேரை ஏன்டா கொலை பண்ணானா பொருள். அப்போ ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு வருகிற போதே வந்து சோம்பலாக இருக்கிறாய்ங்கிற சொல்லுக்கு போல அசால்ட் வந்துருச்சே. ஒரு வேற்றுமொழி சொல் வருகிற போது அதே பொருளில் வராது, வேறு பொருளில் தான் வரும். இது இயல்பு சொல்லினுடைய வரலாறுல. சுவடிகளையும் நீங்கள் அதை பார்க்க முடியும். சங்க காலத்தில் ஒரு பொருள் இருக்கும், இடைக்காலத்தில் ஒரு பொருள் இருக்கும், சித்தர்கள் மொழியில் ஒரு பொருள் இருக்கும், 20ஆம் நூற்றாண்டில் இன்னொரு பொருளை மாறிட்டோம். ஒரு சொல் தான் அதே பொருள் இருக்கு. இப்போ நாற்றம்ங்கிற சொல்லே இருக்குமே. சங்க இலக்கியங்கள் 41 செடி இலக்கியம்னா நாற்றம்னாவே நறுமணம் தான் அர்த்தம். நாரா மலரணையர்னா மனம் மிகுந்த மலரை போன்றவர்னு அர்த்தம். என்ன சார் நாரா மலர், மலர் என்ன நாருமா அப்படின்னா, நீங்கள் 20ஆம் நூற்றாண்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு திருக்குறளை நாரா மலர்னு படிக்கக்கூடாது, புறநானூரை படிக்கக்கூடாது. நாற்றம் என்பது 20ஆம் நூற்றாண்டில் தான் துர்நாற்றத்தை குறிக்குமே தவிர செடியல் இலக்கியங்களில் கூட அது நறுமணத்தை குறிக்க ஒரு சொல். மலம், நான் அதை பல படங்கள் இப்போ சொல்லிட்டு வரேன். மலம்னா நமக்கு தெரியும் வந்து டஸ்ட்டு, நம்ம வந்து கழிப்பறையில் இருப்பதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். செடியல் இலக்கியத்தில் பூரா வண்டல் மண் அர்த்தம். சிலப்பதிகாரத்தில், புறநானூற்றில், அகநானூற்றில் வண்டல் மண்ணுக்கு தான் மலர்னு பேர். எங்கள் ஊரில் மலத்தாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த எல்லாரும் எந்த நேரத்தையும் ஏரிகளே இருப்பானோ இல்லைங்க, அந்த ஏரியில் வண்டல் மண் ஜாஸ்தி. மலத்தால் நிறைந்த குளம், வண்டல் மண்ணால் நிறைந்த குளம். இடப்பெயர், குளத்து பேர் தான், ஊர் பேர் கூட இல்லது. அந்த குளத்துக்கு தான் மலத்தான் குளம்னு பேர். மலத்தால் ஆகிய குளம். நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் தமிழை விட மலையாளத்தில் தமிழ் வந்து நுட்பமா இருக்கும். கொஞ்சம் ஒலிப்பு தான் மாறி இருக்குமே தவிர, ஏன்னா பிரட்டோ டிராவிடியன் நாங்கள் சொல்லுவோம். தொல் திராவிட மொழி, ஒரு தொல் திராவிட மொழியிலிருந்து தமிழ் வந்தது, தொல் திராவிட மொழியிலிருந்து கண்டம் வந்தது, தொல் திராவிட மொழியிலிருந்து பிராகுயி வந்தது, பிராகுயி பிரிந்த காலம் முன்னால, தொல் திராவிட மொழியிலிருந்து கன்னடம், அதே போல குயி குவி ராஜ்மஹால் ஓரமான், அது ஒரு 51 மொழிகள் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் பிரட்டோ டிராவிடியன். அந்த பிரட்டோ டிராவிடியன்ல இருக்கக்கூடிய வெர்பல் ரூட்ஸ், நாமினல் ரூட்ஸ், இந்த சொற்கள்லாம் ஒரு மொழியில ஒன்று பயணம் போயிருக்கும். ஆமா, எனக்கு ஒரு மருத்துவர் இருக்காரு, இது அறுவை சிகிச்சை பண்ணவர், பெரிய புகழ்பெற்ற மருத்துவர். அதுபட்ட முல்லசேரி அஜித் இருக்காரா, முல்லசேரி அஜித் இருக்காரா, அப்புறம் மல்லசேரி அஜித்ன்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. MULLA CHERYன்னு எழுதியிருந்தார். அப்புறம் அதில் முல்லைச்சேரி மல்லசேரி ஆயிடுச்சு. அப்போ நல்லா கொஞ்சம் அந்த ஒரு ரூட்டை போய் பார்த்தோம்னா, ஓஹோ முல்லை வந்து நிறைய அந்த ஊரில் இருந்துருக்குது, சேர்ந்து வர்றது சரி. அது மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் என்னது, சரி. ஆமாம், அப்போ ஊர் பெயர்களில் தமிழ், செவ்வியல் தமிழ் வந்து அப்படி. இதை வந்துட்டு நீங்கள் எங்கே இதுக்கு சான்றுகள் போகணும்னா செவ்வியல் இலக்கியங்களுக்கு தான் போகணும். ஆமாம். அப்போ நண்பர்களே, நாம் இந்த சித்த வைத்தியத்தில் இந்த மொழியினுடைய இன்றியமையாமை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த சித்த வைத்திய நூல்களை பதிப்பிக்கிற போது பதிப்பிலே நீங்கள் சந்திக்கிற சிக்கல்கள் அல்லது
அந்த பாடலில் இருக்கக்கூடிய தன்மைகள், இருபொருள்பட இவர்கள் எழுதியவை, இவற்றையுமே நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். தமிழில் இந்த சுவடிகளில் ஒன்றுங்கிற எண்ணுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 21 எண்கள் இருக்கின்றன. நம்ம 0லேருந்து 1 வந்துச்சும்போம். இந்த 0க்கும் 1க்கும் இடையிலேயே 21 நிலைகள் தமிழில் இருக்கின்றன. 1/320 முந்திரின்னு பேர் இருக்கு. 1ஐ 320 வகுத்தால் முந்திரி. அப்ப ஒரு மருந்து கலவையில முந்திரி அளவு போடணும்னா 1 320 மடங்கு இருந்தா இது 1 மடங்கு இருக்கணும். அப்ப முந்திரிங்கிறது ஒரு அளவை பெயர். முந்திரி பழம் போல் இருக்கு, இந்த முந்திரி பழத்தை இதில் போடணும் போல இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. முந்திரி என்பது அளவை பெயர். 1 320 வகுத்தால் அதற்கு பேர் என்னது? இந்த முந்திரி அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம் நண்பர்களே. அரைக்காணின்னு ஒன்று இருக்கு. அரைக்காணி அளவும்பா 2/320. 2/320 அல்லது 1/160, 1/160 அரைக்காணி அளவு அப்படின்னு பேர் நண்பர்களே. அப்புறம் அரைக்காணியே முந்திரி. இந்த சுவடிகள் பதிப்பித்ததில் நீங்கள் சந்திக்கிற எண் அரைக்காணியே முந்திரி 3/320. அப்போ 1/320, 2/320, 3/320, அப்புறம் தான் காணி. முந்திரி, அரைக்காணி, அரைக்காணிய முந்திரி, காணி 4/320. 4/320 அல்லது 1/80. 1 என்கிற எண்ணை 80 வகுத்தால் அங்க கிடைக்கிற எண் இருக்குது, அதுக்கு காணி என்கிற பெயரை பார்க்கிறோம். காணியே முந்திரி. எப்படி நம்ம அங்க அரைக்காணியே முந்திரி சொன்னோமோ அது மாதிரி இங்க காணியே முந்திரி 5/320. 5 320 வகுத்தால் அப்புறம் காணியே அரைக்காணி 6/320. வரிசையா அந்த 1/2/3/4/5/6 6/320 காணியே அரைக்காணி. ஆமா. அடுத்தது காணியே அரைக்காணியே 7/320. இது 8வது நிலை. 7/320 காணியே அரைக்காணியே முந்திரி. அப்புறம் அரைமா அது 7 பாரா 8/320 அரைமா, அதாவது 1/40. முக்காணி 12/320 அல்லது 3/80 முக்காணி. ஒரு மா 16/320 அல்லது 1/20. ஒரு மா 20 மடங்கு வெவ்வேறு பொருள்கள் போட்டால் இது 1 மடங்கு போனால் 1 மா அளவு இதை போடணும்னு அங்கே எழுதியிருப்பாங்க. அப்போ 16/320 என்பது 1 மா. ஒரு மாகாணி 20/320 அல்லது 1/16. இந்த வாய்ப்பாட்டுக்காக 320 வச்சுக்கிட்டாங்க இவங்க. வாய்ப்பாட்டுக்காக 320 வச்சுக்கிட்டு அதை எளிதாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு அப்புறம் பக்கத்தில் அதை கொடுத்துட்றாங்க. 1/16. அரைக்கால் 40/320 ஆர் 1/8. அரைக்கால் நமக்கு தெரியும், படிச்சிருப்போம். 1/8 அரைக்கால் அப்படின்னு அரைக்காப்படி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. 1ல் 8வது வகுத்து அது அரைக்கால். அதுங்க இவங்க வாய்ப்பாட்டுக்காக சித்தர்கள் 40/320 வச்சிருக்காங்க. அரைக்காலை வீசம் 60/320. அரைக்காலை வீசம் 60/320. கால் 80/320 ஆர் 1/4. நமக்கு இப்போ 1/4னா கால்னு தெரியும். இவங்க வாய்ப்பாட்டில் 80/320 வச்சிருக்காங்க. அதை அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியா கால். அதாவது உடம்புல இது கால் பகுதி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது? கால். 1/4 இருக்குது, அதனால தான் இதுக்கு கால். 1/2 இருக்குது, அதனால தான் இதுக்கு பேர் என்னது? அரை. இடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். உடல் உறுப்புல அரையாடை அப்படின்னா இடுப்புல கட்டுகிற ஆடைன்னு அர்த்தம். அரைனாவே இடுப்புன்னு தான் தமிழ்ல பொருள். மறந்துடக்கூடாது. நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன்,
தமிழிலிருந்து தான் சொற்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு சென்றடங்கிறதுக்கு இந்த கால் போதும். எண்களில் கால் 1/4 சொன்னோம், அல்லது எத்தனை கீழே 80/320 சொன்னோமா, நம்ம கால்னோமா, அங்கே 1/4 பாதம்ங்கிறான். இங்கே இருக்கிற பாதம் அவனுக்கு தெரியும். நம்ம கால பாதம்னு சொன்னான், கால பாதம்னு சொல்லிட்டு கால் என்னையும் என்னன்னு சொல்லிட்டு இருக்கான், பாதம்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு இவர்கள் கொண்டு போகிற போது, பழையாறைன்னு ஒரு ஊர் இருந்துச்சுங்க, அதுக்கு மேற்கால மூலை ஒரு ஊர் இருந்துச்சுங்க. மேற்கால மூலை குடம்பூக்கு குடம்பூக்குன்னாங்க. தமிழில் வந்து மேற்குக்கு குடம்ங்கிற சொல்லு தான் அர்த்தம். சித்தர் இலக்கியங்களில் பூரா நீங்கள் மேற்குங்கிற சொல்ல இருக்காது, குடம்ங்கிற சொல்லு தான் அர்த்தம். குடம்னா நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாது, செப்பில் செஞ்ச குடம்னு நினச்சிக்க கூடாது. ஆமாம், குடமூக்குன்னு சொன்னான் தமிழில். மூக்கம் கோணமாக்கி மேற்கு திசையை கும்பமாக்கி கும்பகோணம்ட்டான். ஒரு ஊரினுடைய மேற்கால மூலை அது. இவன் கும்பமாக்கிட்டான். நம்ம வீட்டில் தண்ணி கொடுக்கிற குடம் இருக்குல்ல, கும்பகோணம்னு பேர் வந்துருச்சு. மொத்தத்தில் பழையாறைங்கிற ஊரே என்ன பண்ணிடுச்சு, மறந்து போச்சு. மொழியில் எப்படி இந்த வரலாறுகள், அப்போ குடம்ங்கிற சொல் இன்றைக்கு சங்க இலக்கியத்தை குடக்கு திசை குணக்கு திசை எழுதிக்கங்க. குணக்குன்னா கிழக்கு. 500 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சித்தர் இலக்கியங்கள் எங்கேயும் கிழக்குங்கிற சொல்ல இருக்காது. குணக்கு திசை, குணதிசையின்கண் அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல். இளங்கோவடிகள் வந்து சேர நாட்டில் மேற்கு திசை மன்னன். அந்த மேற்கு திசை மன்னன் வந்து அரசாங்கத்தை திறந்துட்டு கிழக்கு திசையில் வந்து துறவியா இருந்தானா. அப்ப குணதிசையின்கண் அரசு துறந்து இருந்த குடக்கோச்சேரல். குடக்குன்னா மேற்கு. குடகுன்னு ஒரு ஊரே இருக்கு, மலையே இருக்கு, ஒரு மொழியே இருக்கு. அந்த மொழி பேசுறவங்களுக்கு என்ன மொழி பேசுறாங்கன்னு பேரு குடகு மொழி பேசுபவர்கள் என்கிறது பெயர். நம்முடைய அகனான் இந்த 50 இலக்கியங்களையும் இந்த மேற்கு திசைன்னு இவன் சொல்லி அந்த குடக, இந்த செடியல் குடும்பத்தில், இந்த திராவிடியன் ஃபேமிலியில் குடகுன்னு ஒரு மொழியே இருக்குது. நீங்கள் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து மேங்களூருக்கு போகும்போது குடகு மலையில் ஏறி தான் நீங்கள் போகணும். அங்கே தான் காவிரி, தலைக்காவிரி தொடங்குற இடத்துக்கு பேர் என்னது, குடகு. கர்நாடகாவில் கேரளா பார்டரில் இருக்குது குடகு. குடகுன்னா மேற்குன்னு அர்த்தம். குடக்குங்கிற சொல்லுடைய இடைக்குறை விகாரம் எப்படி வந்துருச்சு, குடகு, குடம், குடவாசல்னு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூர்ல. அதாவது ஒரு ஊர், அந்த ஊரினுடைய மேற்கு வாசப்படி, மேற்கு என்ட்ரன்ஸ், அது என்ன ஆயிடுச்சு, ஆமா குடவாசல்னு ஊரு பேர் ஆயிடுச்சு, மறந்துடக்கூடாது. நிறைய சொற்கள். வாயின்னு ஒரு சொல்லு இருக்கு தமிழ்ல, வாயினா வழின்னு அர்த்தம். ஆமா, சாப்பாடு போற வழி, தண்ணி குடிக்கிற வழி. வாயினா என்னது, தமிழ்நாட்டில் ஒரு 10 ஊர்கள் இருக்கு நெடுவாயின்னு. ஹைவே நெடுவாயினா நெடிய வழி. ஒரு நகரத்துக்கு போறதுக்கு இன்னொரு நகரத்துக்கு போயிருக்கக்கூடிய அந்த ஒரு ஊரே இருக்கு நெடுவாய். அப்புறம் கீழ் நெடுவாய், மேல் நெடுவாய். இது என்னடா கீழ் நெடுவாய் மேல் நெடுவாய், இந்த ஊர் பேர் நெடுவாய்ங்க, இது மேற்கால நெடுவாய் மேல் நெடுவாய்ங்க, நெடுவழி. இங்கே இப்போ நீங்கள் நம்ம சித்தர்கள் பாடலில் பல இடங்கள் இந்த நெடுவாய், இந்த வடி, இது மருந்து செய்யும் வாய் வந்து இந்த வாயின்னு வரும். வாய்னா வழின்னு பொருள், செய்முறை. அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த சுவடிகளை பதிப்பிக்கிற போது அந்த இதில் மட்டும் இல்லை, மொழி. அதனால தான் நீங்கள் வந்து தனியாக சித்தா டெக்னிக்கல் டேர்ம் டிக்ஷனரின்னு ஒன்று போடணும். சித்தா டெக்னிக்கல் டேர்ம் டிக்ஷனரின்னு போட்டு முதல்ல மாணவனுக்கு அதை கற்பிக்கணும். முதல் ஆண்டில் அதை கற்பிச்சதுக்கப்புறம் சித்த மருத்துவ ஏடுகளை படிக்க கொடுத்தா என்ன செய்யும், அவனுக்கு புரியும். இல்லைன்னா இடர்பட்டு நீங்கள் அலோபதி படிச்சிங்கன்னா டிக்ஷனரி ஆஃப் அனாட்டமி, ஹேண்ட் டிக்ஷனரி ஆஃப் பெத்தாலஜி, ஹேண்ட் டிக்ஷனரி ஆஃப் ஃபார்மகாலஜி. MBBS படித்தான், முதல்ல அதை தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் அதை படித்ததுக்கப்புறம் ஃபார்மகாலஜி படித்தா புரியும், அதை படித்ததுக்கப்புறம் அனாட்டமி படித்தா புரியும், பேத்தாலி படித்தா புரியும். அந்த ஹேண்ட் புக்கு படிக்கலைன்னா என்ன பண்ணது உங்களுக்கு புரியாது. ஆனால் புறநானூறும் அகநானூறும் தொல்காப்பியமும் நன்னூலும், ஹேண்ட் புக் ஆஃப் நன்னூல், ஹேண்ட் புக் ஆஃப் தொல்காப்பியம், ஹேண்ட் புக் ஆஃப் சிவவாக்கியர், ஹேண்ட் புக் ஆஃப் பத்திரிகிரியார் இல்லாமல் நான் படிக்கிறேன், எப்படி படிக்க முடியும்? ஏன்னா அதுக்கான கலைச்சொற்கள் அங்கே நிறைய இருக்கும். அதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் 4 வருஷம் பட்டப்படிப்பு படித்து, அப்புறம் முதுகலை படித்து, அப்புறம் எதையோ படித்து 38 வருஷம் வாத்தியார் வேலையை பார்த்துட்டு 42வது வருஷத்தில் இதை என்ன பண்ணுறேன் உனக்கு சொல்கிறேன்.
இல்லைன்னா அப்போ எவ்வளவு இடர்பாடுகளை இதில் நாம் சந்திக்கிறோம் நண்பர்களே. அதனால தான் இந்த சொற்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இந்த அளவு முறையில் வரும். அப்படி பார்க்குறப்ப கால் சொன்னோம், அரை 160/320 போடுறாங்க, நம்ம 1/2 தெரியும். அரை முக்கால் 240/320 3/4 போடுறாங்க. முக்காலை வீசம் 260/320 முக்காலை வீசம், அல்லது 13/16 முக்காலை வீசம் 13/16 முக்காலை அரைக்கால் 280/320 முக்காலை அரைக்கால், அல்லது 14/16 அல்லது 7/8. முக்காலே 3 வீசம். அவனே திரண்டான் அம்மா பேச்சு வழக்கில். முக்காலை 3 வீசம்னா பொட்டுன்னு எனக்கு வச்சிருக்கான், மீதி எல்லாம் என்ன பண்ணிட்டான், இன்னமும் பேச்சு வழக்கு முக்காலை 3 வீசம். அது என்னங்க முக்காலை 3 வீசம்? 300/320 300/320 அல்லது 15/16 முக்காலை 3 வீசம்ங்கிறது அதான். இதெல்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா கணக்கதிகாரம்னு ஒரு நூல் இருக்குது. நான் நேற்றே சொன்னேன்னு நினைக்கிறேன். கணக்கதிகாரம் நெட்டில் கிடைக்குது, உரையோட கிடைக்குது. இந்த கணக்கதிகாரத்தில் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கிற வாய்ப்பாடு இல்லைன்னா 1930 தமிழ்நாட்டில் வாய்ப்பாடு போட்டாங்க பள்ளிகளில், தொடக்க பள்ளிகளில். 1851 888 1921 அந்த காலத்து வாய்ப்பாடுகள் கிடைச்சிச்சுன்னா அதில் பூரா இது இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த நியூமெரிகளுக்கு மாறிட்டதுனால தமிழ் நியூமெரிகள் நமக்கு தெரியல, இந்த தமிழ் வாய்ப்பாடு தெரியல, தமிழ் கணக்கு நமக்கு தெரியல. அதற்கு முன்னர் எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் நீங்கள் படிக்கணும்னா காணி போடு, வீசம் போடு, அரைக்காணி கொடு, முந்திரி அளவு போடு, வந்து அரைக்கா முந்திரி போடுன்னா எங்கேருந்து அரைக்கா முந்திரி நமக்கு தெரியும்? சித்த வைத்தியத்தில் சித்த வைத்திய சுவடிகள் படிக்கிறதுலையும் பதிப்பிக்கிறதுலையும் அல்லது அதை புரிந்து கொள்வதிலையும் நாம் நுணுக்கமாக படிக்க வேண்டிய பகுதிகளில் ஒன்று நண்பர்களே இந்த எண்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதெல்லாம் வச்சு தான் அந்த காலத்தில் பாட்டை எழுதினான். முக்காலுக்கு ஏகாமுன், முன்னரை வீழாமுன், அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், விக்கி இருமாமுன், மாகாணிக்கு ஏகாமுன், கச்சி ஒருமாவின் கீழறையின் ஓது அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்னங்க, சாவறதுக்கு முன்னால் சாமியை போய் கும்பிடுறான்னு அந்த பாட்டு கருத்து. அதில் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா முக்காலுக்கு ஏகாமுன், 2 கால் இருக்கு, குச்சி இல்லாமல் என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. இப்போ நானே வயலுக்கு போகிறேன், ஒரு 2 ஏக்கர் பயிரிட்டு இருக்கேன். வயலுக்கு போனால் ஒரு குச்சியோட தான் போவேன். என்ன பார்த்தியாரா, அதுக்குள்ளே வயசாச்சு, இப்போ வலிக்கு விட்டு வந்து 6 மாதம் மருத்துவமனையில் கிடந்து ஏற்கனவே சக்கரை வேறு இருக்குது, சீக்கிரமாக பாடைக்கணும் பார்க்குறேன், நான் குச்சியோட தாண்டா போவேங்கிறது. முக்காலுக்கு ஏகாமுன், 2 காலுக்கு அப்புறம் எத்தனாவது கால் வேண்டிய தீரும். ஆமாம். அப்புறம் முன்னரை வீழாமுன், தலையில் முதல்ல எங்கே வந்துடும், நரை வந்துடும். நரை வர்றதுக்கு முன்னாடி அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், எதையுமே பார்த்தா அச்சம் வரும். அச்சம் வருகிற வயது வருவதற்கு முன்னால் விக்கி இருமாமுன், விக்கி இருமி சாவறதுக்கு முன்னால் மாகாணிக்கு ஏகாமுன், சுடுகாடு. காணினா நிலம், ஆகுபேரா வந்துருச்சு. மாகாணினா பெரிய நிலம். எப்போவுமே இந்த எண்ணு பெயர் தான் நிலத்துக்கு வருது, இந்த எண்ணு பெயர் தான் உடல் உறுப்புக்கு வருது. முதல்ல மூத்தது எண்ணு பெயர் தான். அவருக்கு ஒரு காணி நிலம் இருக்குங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அது 2.5 ஏக்கர் ஒரு காணி நிலம்னா 20ஆம் நூற்றாண்டு தமிழில். ஆனால் இந்த காணிங்கிற சொல்ல சித்த வைத்தியத்தில் அளவை பெயரா நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன், 4/320 அதுதான் காணிங்கிற அளவை பெயர். எப்படி 1/4 கால்ங்கிறது உடம்புல இருக்க காலுக்கு வந்துச்சோ, 1/2ங்கிறது இடுப்புக்கு வந்துச்சோ, அது மாதிரி இது நிலத்துக்கு போயிடுச்சு காணி. அதே போல் இன்னைக்கு 3 மா 1 ஏக்கருங்கிறான். ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 33-33.5 சென்ட் இருந்தால் அதுக்கு 1 மான்னு பேர் ஒரு நிலத்தில். அதெல்லாம் எங்கேருந்து போச்சுன்னா இந்த மா கணக்கு, காணி கணக்கு, இவை எல்லாமே 1க்கு கீழே இருக்கிற எண்கள். தமிழர்களுக்கு அந்த 0வுக்கும் 1க்கும் இடையில பொதுவாக கால் அரை முக்கால் தெரியும் நமக்கு, அதுக்கு மேலே தெரியாது. கால் அரை முக்காலுக்கு மேல் தேவையும் நமக்கு ஏற்படலை. ஆனால் சித்த வைத்தியத்தில் அது தேவைப்பட்டது. அப்போ இன்னைக்கும் இந்த சித்த மருத்துவ நூல்கள் தான் தமிழ் எண்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன.
இந்த 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 ஒவ்வொரு எண்ணுக்கும் எழுத்து வடிவம் வேற இருக்கு. நீங்க வந்து நான் கொஞ்சம் முன்னால சொன்ன அந்த தஞ்சை கல்வெட்டுகள் அல்லது கல்வெட்டு எழுத்து, கல்வெட்டு கலை, அது இந்த தமிழ் கல்வெட்டுகள், இது எந்த ஆவணங்கள் எடுத்தாலும் கல்வெட்டுகளும் இதை வச்சு வச்சிருக்காங்க இந்த எண்களை. அதுதான் நமக்கு இப்போ லைவ் மாதிரி இருக்கும். அப்புறம் அதுலேயே வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம், இது ஒரு அளவைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி 1/4 1/2 1/3 இருக்காது. இதற்கென்று இவர்கள் வடிவத்தையும் வைத்திருந்தார்கள். இன்னமும் நீங்கள் படிக்கணும்னா பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்க வந்து 1851 கிராம முன்சிப்புகள் பின்பற்ற வேண்டிய கையேடுன்னு ஒரு கையேடு போட்டான். இருக்குது ஆவண காப்பகங்களில். அந்த கையேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எண்கள்லாம் கொடுத்து, இந்த மாதம் வந்து உங்களுக்கு எத்தனை மழை பெஞ்சிச்சு, அது அரடியா 1 அடியா 2 அடியா கேணியில், உங்கள் ஊரில் எத்தனை கேணி இருக்குது, ஒரு கேணியில் இத்தனை நாள் மழை பெஞ்சிச்சுன்னா வரி இவ்வளவு கட்டணும், அதில் எத்தனை சென்ட் நிலம் வச்சுருந்தா எவ்வளோ வரி கட்டணும். ஐரோப்பியர்கள் தான் 1831 தான் நிலத்தெல்லாம் அளந்தாங்க, எல்லா மலைகளையும் அளந்தாங்க. அப்படி அளந்த ஆளில் ஒரு ஆள் தான் காலின் மெக்கன்சி. அவர் தான் நிலத்தை அளக்க போகிறப்பெல்லாம் சுவடிகளை வாங்கி 40,000 சுவடிகளை சேர்த்தார். அதில் ஒரு பகுதி லண்டன் பிரிட்டிஷ் நூலகத்தில் இருக்குது, ஒரு பகுதி தான் நம்ம ஓரியன்டல் லைப்ரரியில் இருக்குது. நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகம் இருக்குன்னு, அந்த நூலகத்தில் ஒரு பகுதி தான் இருக்குது. அவர் இறந்து போனது இளமையில் 35 வயசில் இறந்து போகிறார். அவருடைய துணைவியார் வந்து அந்த காலகட்டத்தில் 16,000 பக்கோடா அந்த அந்த பணம் அதை கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போல்லாம் ஒரு சுவடிக்கு வந்து இப்போ தேம்பாவணின்னு ஒரு சுவடியை முத்துசாமின்னு ஒரு புலவரை போய் ஆவூர்னு ஒரு ஊரில் வாங்கிட்டு வர்றாரு, 300 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அன்னைக்கு 300 ரூபா, 1810 300 ரூபா, 1831 சென்ட் ஜோசப்ஸ் காலத்து திருச்சியில் ஏக்கர் 1 ரூபான்னு வாங்கினாங்க. 100 ஏக்கருக்கு 100 ரூபா கொடுத்து பத்திரம் பண்ணாங்க. இன்னைக்கு திருச்சியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி சதுரடி 25,000 ரூபாய் இருக்குது. அப்போ அந்த 1 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்க. 300 ரூபாய்க்கு ஒரு சுவடி தேம்பாவணி சுவடியோட மதிப்பு இருந்துச்சுன்னா அப்போ சுவடிக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும். சுவடி எழுதுபவர்களுக்கு கூலி. அவங்க எப்படி வந்து அந்த எத்தனை நாளுக்குள்ள எத்தனை சுவடி படியெடுத்தார்கள். படியெடுப்பவர்கள்னு ஒரு பகுதி இருந்தாங்க, இப்போ தான் இல்லை. பத்திர அலுவலகத்திலே இருப்பாங்க படியெடுக்கிறதுக்குன்னு. நீங்கள் லைசன்ஸ் ஒன்று வாங்கணும், லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அவருக்கு வந்து கிடைக்கிற காசில் ஏதோ அண்ணனைய செலவுக்கு கொடுப்பான். படியெடுக்கிறவனு ஒருத்தர் இருப்பார், பக்கத்தில் உட்காந்து எழுதுவார். எங்கள் காலத்தில் வந்து தட்டச்சு வந்துச்சு, இப்போல்லாம் கணினி ஆகி போச்சு. அப்புறம் தட்டச்சே இல்லை, வாயில் பேசினாமே என்ன ஆகிடுது, கிடுக்கிடுன்னு 2 பக்கம் அன்றைக்கி 300 எழுதுங்க சார், நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள் சார்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் மலை 1/2 மணி நேரத்தில் 5 பக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அறிவியல் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எழுத்தாணியோ ஏடோ இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படலை. ஆனால் அன்றைக்கு இவையெல்லாம் சுவடிகளாக இருந்திருக்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். இதில் இந்த கொஞ்சம் முன்னால் ஒரு பாட்டு சொன்னனே, முக்கால் 1/3/4, அரை 1/2, காலை அரைக்கால் 3/8, இருமா 1/10, மாகாணி 1/16, இதெல்லாம் போட்டு இது வந்து ஒரு எண்ணு பெயர்களை அறிமுகப்படுத்துவதற்காக மாணவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பாடு அப்படின்னு அந்த எண் சுவடியில் கொடுத்துருக்கிறத நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த எண்களுடைய பயன்பாடு என்பது சுவடிக்கு மிக முக்கியமாக இருந்தது. இந்த சுவடிகள் கம்பரை பற்றி தனிப்பாடல் தரத்தில் ஒரு கதை வரும். சோழ மன்னன்ட்ட கோச்சிக்கிட்டு 30 வருஷம் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு வந்தப்போ, சோழ நாட்டில் நுழைஞ்ச உடனே திருவரத்துக்கு போனப்போ அங்கே கம்பராமாயணத்தை படித்தா இவர் பாட்டே இல்லையா. ஒரு பாட்டில் 20 பாடபேதம் வந்து விட்டது. இவர் நான் கம்பன்னு அறிமுகப்படுத்திக்கலையாம். அந்த சொற்பொழிவை கேட்டுட்டு என் புத்தகத்தை பூரா நீங்கள் கெடுத்துட்டாங்க அப்படின்னாராம். அப்போது இந்த சுவடி படியெடுத்து எழுதுகிற போது எவ்வளவு பிழைகள் வந்திருக்கின்றன. இதை சீவை தாமோதரம் பிள்ளை அவருடைய வீர சொல்லிய பதிப்புரை 300 குறிப்பிடுகிறார். கம்பர் காலத்திலே இது இருந்துச்சியா, என் காலத்தில் அப்புறம் மாறாமல் இருக்குமா. அவர் 1880களில் ஒரு புத்தகமாக போடுறார். அப்படி அச்சு போடுகிற போது வீர சோழியத்தை அச்சு போடுறப்போ தான் சந்தித்த சிக்கல்களை அதில் எழுதுகிறார் நண்பர்களே. இப்படி நாம் வந்து அவங்களே அதை சொல்கிறாங்க, நான் வந்து புதியனவற்றை சேர்த்து எழுதுகிறார்கள். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இவன் பேசுறதுலாம் எப்படி இருக்குன்னா 3 விரலை காட்டினா கட்டில்கால் மாதிரி பஞ்சபாண்டவர்கள் 5 பேருன்னா. என்னடா 3 விரல் கட்டில்கால் மாதிரி 5 பேர் பஞ்சபாண்டவருங்கிற, 6 கோணத்துலையும் நின்னாங்கங்கிற,
அதாவது பொருளற்றது, மீனிங்லெஸ் வேர்ட். அந்த அவன் பேசுகிற அந்த தொடர் பொருளற்ற தொடராக இருக்கிறது. 3 விரலை காட்டுகிறான், கட்டில் போல் என்கிறான், பஞ்சபாண்டவர் என்கிறான், 6 கோணத்தில் நின்னாங்கிறான். அந்த கவிதையெல்லாம் அந்த 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 கம்யூனிகேஷனில் ஒரு அளவும் பொருளே இல்லை. அது மாதிரி என் கம்பராமாயணத்தை இவர்கள் படிக்கிறார்கள்னு கம்பர் எழுதியிருக்கார். அவனுக்கு 3ம் தெரியல, நான் கட்டிலுக்கு 4 காலும் தெரியல, பஞ்சபாண்டவர் 5 பேரும் தெரியல, 6 கோணம்ங்கிற எண்ணும் தெரியல, தெரியாமல் இவர்கள் கம்பராமாயணத்தை ஓதுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைகளில் தான் இவர்கள் இதை சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் நாம் இந்த சுவடி பதிப்பதில் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் என்ன இருக்கின்றன, எப்படி நாம் பிழை இல்லாமல் இந்த சுவடிகளை பதிப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கிறோம். இப்போ பயிற்சின்னு எழுதணும், வல்லின ரகரம் போட்டு எழுதுகிறோம். எக்ஸசைஸ், பயிற்சி. நீங்கள்லாம் அறிவு மிகுந்த மாணவர்கள். ஏன் சார் வல்லின இரு பக்கத்தில் இச்சு வராது தெரியாதா உங்களுக்குன்னு கேட்பீங்க. முயற்சி, இரு பக்கத்தில் என்ன பண்ண மாட்டோம், இச்சு போட மாட்டோம். கற்போம், இரு பக்கத்தில் இப்போ என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். நிற்போம், இரு பக்கத்தில் இப்போ போட மாட்டோம். கசதபங்கிற 4 எழுத்தும் வல்லின இரு பக்கத்தில் என்ன செய்யாது, வராதுங்கிறது ஒரு அடிப்படை. உடல்நிலை மயக்க விதி. உடல்நிலை மயக்கம்னா என்ன சார், வேற்றுநிலை மயக்கம்னா என்ன சார்? 2 எழுத்து தானே தன் பக்கத்தில் இருந்தால் அதுக்கு உடல்நிலை மயக்கம்னு பேர். 2 வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் இருந்தால் வேற்றுநிலை மயக்கம்னு பேர். அந்த உடல்நிலை மயக்கம் வேற்றுநிலை மயக்க விதிகளின்படி வராதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த சுவடிகளில் கற்போ, நிற்போ, நிலையிடங்களில் பலகைகளே அப்படித்தான் இவர்கள் எழுதுகிறார்கள். இதை நாம் மிக எச்சரிக்கையாக இந்த சுவடி பதிப்பில் தவிர்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதே போல் தான் ஆட்சி, கட்சி, நட்பு, பெட்பு, நிறைய சுவடிகளில் அந்த இட்டு பக்கத்தில் இப்பு, ஆட்சி இச்சு, கட்சி இச்சு, நட்பு இப்பு, இந்த எழுத்து பிழைகள். அதே போல் இப்போ ஈரம்னா நம்ம நெடில் போட்டு ரா போட்டு ஈரம்னு எழுதுவோம். அவன் எகர ஈ போட்டு எழுதுறான் சுவடியில். ஈரம், இலை, எகர போட்டு மொழி முதல்ல ஓட்டு போடுங்கள்னு சொல்லிட்டு ஓ போடுவான். வா போட்டு ஊரில் எழுதி வச்சிருக்கும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு எழுதுவான். அப்போ இந்த வகர ஓகாரம் மொழி முதலில் வராது, ஓகாரம் தான் மொழி முதலில் வரும் என்கிற அடிப்படை புரிதல் இவர்களுக்கு இருப்பதில்லை. அப்போ நாமெல்லாம் இதை புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இதுக்கு ஈரம்னு அர்த்தம், இதுக்கு இலைன்னு பொருள், இதுக்கு இன்ன பொருள் இருக்கிறது. நாம் எழுதுகிற போதே பல நேரங்களில் ஆளுநர்னு எழுதணும், ரன்னகரம் போட்டு எழுதுகிறோம். ஓட்டுநர்னு எழுதுகிறோம், 2 சொல்லினா போடுறோம். இயக்குனர்னு எழுதுகிறோம், 2 சொல்லினா. மிகப்பெரிய பிழை. ஓட்டுநர் தன்னகரம் தான் போடணும். தன்னகரம்னா நான் எதை சொல்கிறேன்னு புரியுதா? ஆமாம், ஓட்டுநர், நடத்துனர், இயக்குனர். ஏன் சார் தன்னகரம் போடணும்? சாரியை வருகிற இடத்துல 2 சொல்லினா வரும். ஐயா முடியணுமா? ஐயா முடிச்சிடலாம். அப்போது இந்த ஆளுநர், ஓட்டுநர், இயக்குனர் இதிலெல்லாம் தன்னகரம் வருகிற போது தான் அதுக்கு பெயர் இடைநிலைன்னு பேர். பெயர் இடைநிலை. நான் இடைநிலையை பற்றி பேசுவேன். காலங்காட்டு இடைநிலை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இத்து விட்டு இறந்த ஆள் இடைநிலை, கிருக்கின்றான் என்று இப்போ படிச்சிருப்பீங்க. இதுக்கு பெயர் இடைநிலை நிலைன்னு பேர். இந்து வரும், ஞா வரும், அறிஞர், கலைஞர், பெயர் இடைநிலை. சீ வரும், வளைச்சி, சீ வரும், இத்து வரும், பார்ப்பனத்தி, இத்து வரும், இச்சு வரும். இதெல்லாம் பெயர் இடைநிலை. டைம் சைன் கிடையாது. கிருக்கின்றான் என்று டைம் சைன், காலம் காட்டுகிற இடைநிலை. இது காலம் காட்டாது, பெயருக்கு இடையில வரும். ஆனால் ஒரு வினையை பெயராக மாற்றும். இப்போ ஓட்டுன்னு ஒரு பிரமினை இருக்கும், அதை நான் சேர்த்து அது இப்போ ஓட்டுநர் விநாயகன் பெறப்ப பெயர் நிலை. இந்த பெயர் இடைநிலைகளை இவர்கள் பிழையாகவே எழுதியிருக்கிறார்கள். இன்னும் நம்ம அடுத்த அமர்வில் நிறைய பேசுவோம், சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.